வணக்கம் சார். குரு வணக்கம். வணக்கம் குருஜி. அனைவருக்கும் வணக்கம். குரு வணக்கம். குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் புரட்டாசி மாத காலபுருஷ தத்துவ வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். ஹெட்செட் மாட்டிக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனுக்கு வந்திருக்கிறோம். நான் பேசுறது கிளியரா கேக்குது இல்லையா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். சோ நம்ம புரட்டாசி 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு, அதாவது 17ஆம் தேதி போன மாசம் ஆரம்பிச்சு, அப்படியே அடிப்படையா இருக்கிற விஷயங்கள், ஃபண்டமெண்டலா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சோ இன்னைக்கு ஒரு வழியா பலன் சொல்ற மாதிரியான ஒரு டைட்டில் போட்டிருக்காரு குருஜி அப்படின்ட்டு உங்களுக்கு தோணிருக்கலாம். சோ அப்ப பலன் சொல்லுவாரா ஜாதகத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம டெய்லி எடுத்த கிளாஸ்லயே வந்து நீங்க சொந்தமான ஜாதகத்துக்கு பலன் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வகுப்பு எடுத்தா வந்து அது பை நேச்சுரலாவே உங்களோட ஜாதகத்தை பொருத்தி தான் நீங்க பார்ப்பீங்க. அப்கோர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வரதே சொந்த ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது, அதுல ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்காதா, நம்ம ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு புரிபடாதன்றதுக்காக தான் வரீங்க. ஆனா இந்த வகுப்போட அடிப்படை நோக்கம் என்னன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தன்னை அறிதல், நீங்களே உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து பிரபஞ்சம் நடத்துது. சரியா? நான் வந்து 2019 இருந்து இந்த இன்டர்நெட் உலகத்துல கொரோனா வந்த பீரியட்ல ஜோதிட உலகத்துக்கு ஜூம் மீட்டிங்க வந்து அறிமுகப்படுத்தினது நான் தான் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட திண்டுக்கல் ஜோதிடர் நல சங்கத்துல வந்து சின்ரா சாரோட அந்த தலைமையில வந்து 2 வருஷம் கண்டினியூஸா ஜூம் மீட்டிங் சண்டே நடத்தியிருக்கேன். ஒரு சண்டே கூட லீவ் விடாம. அதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லா வந்து அந்த இன்டர்நெட் பயன்படுத்தி எல்லா ஜோதிட சங்கங்களும் இன்னைக்கு இருக்கிற ஜோதிட மாநாடுகள் எல்லாமே இன்டர்நெட்ல ஜூம்ல நடக்கிறதுக்கு அடிப்படையா அந்த நிகழ்ச்சி தான் இருந்துச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, அந்த நாள்ல இருந்து இன்று வரை வந்து பல்வேறு ஜோதிடர்களோட ஒரு அவையை வந்து நடத்தியிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களை வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தவன் நான். சரியா? ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம நடத்துறது வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இன்னையிலிருந்து நம்ம நடத்துறது பலன்கள் பார்க்கறது எப்படின்ற மோட்ல இது போகுது. அப்ப போகும் பொழுது நீங்க எல்லாருமே பல குருக்கள் கிட்ட ஜோதிடம் படிச்சிருப்பீங்க. நீங்களே குருவா தான் இருப்பீங்க. இப்ப நீங்க இங்க வந்துட்டு இருக்கிற எல்லாருமே ரியல் டைம்ல ஜோதிடம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற குருவா தான் இருப்பீங்க. அப்ப இந்த நாளிலிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்க வந்து நான் சொல்லிக் கொடுக்க போற தத்துவங்கள் வந்து உங்க மனசுல வந்து ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். உங்களுடைய முன்முடிவுகள், நீங்க ஆல்ரெடி படிச்ச, நீங்க பராசரர் கிட்டயே ஜோதிடம் படிச்சிருந்தாலும் உங்களுடைய முன்முடிவுகளை தனியான ஒரு புக்ல வச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்க எப்படி இந்த வகுப்பை அணுகணும்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்லேட்டா வந்து நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஒரு எம்டி கண்டெய்னரோட தான் நீங்க வரணும். நீங்க ஆல்ரெடி எத்தனை புத்தகங்கள் படித்திருந்தாலும், எத்தனை ஜோதிட விதிகள் தெரிந்திருந்தாலும், மிகச்சிறந்த குருக்கள் கிட்ட படிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் தனியா வச்சிருங்க. இந்த வகுப்பு இன்னையிலிருந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன ரூல்ஸ்னா,
புதுசா வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜோதிட ஞானத்தை உடனே கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா உங்களுக்கு விதிகளை எடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க சுயமான ஊற்றாக உங்களுக்கு விதிகள் வரணுன்றதுக்காக தான் இந்த வகுப்பு எடுக்கப்படுது. ஆல்ரெடி படித்து மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு விதிகள் உங்க மனசுல வரக்கூடாது. அப்ப நீங்க ஆல்ரெடி நூற்றுக்கணக்கான விதிகளை மைண்ட்ல வச்சிருப்பீங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரி அப்படின்ற விஷயத்துக்கு நான் வரல. இப்ப நான் புதுசா ஒரு விதியை கொண்டு உங்களுக்கு சொல்லித்தர போறதும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஃப்ரெஷ் கண்டெய்னர்ல நான் சொல்றத நோட் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் முன்முடிவுகள், ஜோதிடத்தின் பால் நீங்கள் படித்த எல்லா குருக்களிடம் படித்தது, நீங்க சுயமா படிச்சதை தனியா வைங்க. அப்பதான் இந்த வகுப்பு முடியும் பொழுது நீங்கள் சுயமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் எடுக்கிற ஒரு நிலைக்கு வருவீங்க. நீங்க ஆல்ரெடி படித்த விதிகளோடு இதை சேர்த்தீங்கன்னா நீங்க திருப்பி இன்னொரு குருவை தான் தேடி போக வேண்டியிருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் குருக்கள் கிட்ட போய்கிட்டே தான் இருக்கணும். என்னுடைய நோக்கம் இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு குருவை தேடி போக கூடாது. நீங்க என்கிட்டயே திருப்பி வரக்கூடாது. ஜோதிடம்னா அது உங்களுக்குள்ள இருந்தே சுயம்புவா ஊற்றெடுக்கணும்ன்றதுதான் நோக்கம். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சியை பிரபஞ்சம் நடத்துது. இந்த நிகழ்ச்சியில பேசுறது குரு பாக்கியநாதன் கிடையாது, புதன் தான் பேசுறார். சரியா? இந்த நிகழ்ச்சியில புதன் தான் உங்களுக்கு ஜோதிடத்தை சொல்லித்தராருன்ற தத்துவத்துல நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. லக்னாதிபதி புதன். நான் யாருன்னு கேட்டா புதன். இந்த இடத்துல நான் புதன் சாரத்துல இருந்து பேசுறேன், அவ்வளவுதான். புரியுதா? இந்த இடத்துல நான் பெரியவன் சின்னவன்ற மாதிரி கிடையாது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் 2 விஷயம். உங்களுடைய பழைய விதிகளை எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க, மனசை திறந்து வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு லாங்குவேஜை படிக்கிற மாதிரி, ஃப்ரெஷ்ஷா ஒரு புது மொழியை கற்றுக்கொள்கிற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருந்து அந்த பழைய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகாம ஜோதிடத்தை முழுசா உணர்றதுக்கான ஒரு நிலையில கொண்டு போய் நான் விடுவேன். சரியா? அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன், இன்னொரு குரு உங்களுக்கு தேவைப்பட மாட்டார். அப்ப திருப்பி இன்னொரு குருவை நீங்க போய் தேடக்கூடாதுன்னா உங்களுடைய முன்முடிவுகளை வச்சிருங்க. ஒரு சுயம்பு லிங்கமா நீங்க வர்றதுக்கான ஒரு ஒரு முயற்சி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொடுக்குது. புரிஞ்சுதா? ஓகே. சோ அடுத்து நான் கொஸ்டின் அவர் சொல்லும் பொழுது நான் என்ன உதாரண ஜாதகங்கள் போட்டனோ, நான் என்ன அன்னைக்கு வகுப்புல எடுத்தனோ அதுல இருந்து மட்டும்தான் டவுட் கேட்கணும். திடீர்னு இன்னொரு ஜாதகத்துல இருந்தோ உங்க சொந்த ஜாதகத்துல இருந்தோ நான் எடுத்த எக்ஸாம்பிள்ல இருந்தோ டவுட் கேட்க கூடாது. ஏன்னா அது வெரி வெரி காமனா வந்துரும். அப்படி வரத நான் தப்புன்னு சொல்லல, அதை அவாய்ட் பண்ணுங்க. அடிஷ்னலா 2 பாயிண்ட உங்களுக்கு தோன்றத நீங்க இங்க சொல்லணும்னு நினைக்காதீங்க இந்த வகுப்புல இருந்து. ஏன்னா நான் சொல்ல வர்றது எல்லாமே கோர் ரூல்ஸ். அப்ப நான் சொல்றத மட்டும் வாங்குங்க. அடிஷ்னலா உங்களுக்கு தோன்றத நீங்க சொல்லும் பொழுது மத்தவங்க என்ன ஆவாங்க, நான் சொல்றத டைஜஸ்ட் பண்ணாம அந்த விதிகளை நோக்கி போவாங்க. இந்த மனசு அலைபாயும். இந்த மனசு அலைபாயக்கூடாது. ஒரு ஆலயத்துக்குள்ள போனா செருப்பை எப்படி கழட்டி விட்டுட்டு போறோமோ அது மாதிரி முழுசா போகணும். நம்ம ஒரு மனைவி கூட ஒரு தாம்பத்தியத்துல இருக்கும் பொழுதோ இல்ல இன்னொரு பெண்ணோட தாம்பத்தியத்துல இருக்கும் பொழுதோ கூட ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை புணரக்கூடாது. ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொரு தெய்வத்தை போய் பார்க்க கூடாது. அப்ப ஒன்னஸ், 1 to 1 அப்படிதான் குருவுக்கும். சரியா? அப்ப ஒரு குரு கிட்ட பாடம் படிக்கும் பொழுது இன்னொரு குரு படிச்ச விதிகளையோ இன்னொரு தன்னுடைய மேதாவித்தனத்தையோ இந்த இடத்துல எடுத்துக்காம கிளீன் ஸ்லேட்டா கத்துக்கோங்க. ஏன்னா நான் அடிப்படையிலிருந்து பலன் பார்க்கிற சூட்சமத்தை இன்னையிலிருந்து சொல்லி தரப்போம். சரியா? அப்ப இந்த பலன் பார்க்கிற சூட்சமத்தை இன்னையிலிருந்து நான் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த புரட்டாசி முடியறதுக்குள்ள ரொம்ப சின்ன சின்ன விதிகள் தான் சொல்லி தருவேன். ஆனா எடுத்துக்கொள்கின்ற உதாரண ஜாதகங்கள் உயரிய உதாரண ஜாதகங்களா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நீங்களே உங்கள் சுய ஜாதகத்தை
எடுத்து வச்சு பார்த்தா உங்களுக்கு பலன் புரியும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்துல என்ன ரொம்ப புகழ்ந்து நான் கொஸ்டின் அவர் கேட்கும்போது நேரத்தை வீணாக்காதீங்க. சரியா? 2 வார்த்தையில நல்லா இருக்கு சார், தேங்க்யூ. எடுத்த பாடத்துல மட்டும் கிறிஸ்பா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம. ஸோ நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ இன்னையிலிருந்து நம்ம வந்து ரியல் டைம் பலனறிதல் போறோம். சரியா? அப்ப வந்து அதுக்கு வந்து நம்ம சில டூல்ஸை யூஸ் பண்றோம். நம்ம வந்து இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். சரியா? exactpredictions.in இதுதான் நம்மளுடைய கோர் வெப்சைட். சரியா? இது 12 வருஷமா நடக்குது. இந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸோட கோர் வெப்சைட்டை வந்து நீங்க கூகுள்ல போய் தேடிக்கலாம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்னு டைப் பண்ணாலே வரும். நீங்க கூகுள்ல போயிட்டு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்னு டைப் பண்ணாலே அந்த வெப்சைட் வரும். சரியா? இதை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் போட்டீங்கன்னாலும் இது வரும். இந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க உங்க ஜாதகங்களை உருவாக்கி பயன்படுத்தலாம். இதுல வந்து பிரீமியம் சர்வீசஸ் இருக்கு. மாத சந்தா 236 ரூபாய் கட்டுறவங்களுக்கு இதுல இருக்க முழு ஃபியூச்சர்ஸும் வேலை செய்யற மாதிரியான அந்த டூல்ஸ் இருக்கு. அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கிறதா இருந்தா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வெப்சைட்டோட அடிஷ்னலா நம்ம வந்து எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு புது அடிஷ்னலா ஒரு சாஃப்ட்வேரை எழுதியிருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேரை இந்த வருஷத்துல இருந்து exactpredictions.in 12 வருஷமா இருக்கு. exactpredictions.org இந்த வருஷத்துல இருந்து இருக்கு. அப்ப குரு 12 சுற்று முடித்த பிறகு 12 ராசிகளையும் சுற்றி முடித்த பிறகு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்குன வெப்சைட் இது. இதை தவிர மெர்லின் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுலதான் என்னோட அனைத்து வீடியோக்களும் நான் எடுத்த எல்லா வகுப்புகள், இதற்கு முன்னாடி எடுத்த ஜாமக்கோல் வகுப்பு, இதற்கு முன்னாடி எடுத்த பஞ்சபக்ஷி வகுப்பு, இதற்கு முன்னாடி எடுத்த திருமண பொருத்த வகுப்பு, இதற்கு முன்னாடி எடுத்த இப்ப எடுத்துட்டு இருக்கிற நியூமராலஜி வகுப்பு, பைத்தான் வகுப்பு முதற்கொண்டு அனைத்து வகுப்புகளும் இருக்கு. இந்த காலபுருஷ தத்துவ வீடியோஸையும் நான் வந்து இதுலதான் போடுவேன். ஸோ அப்ப தினமும் சற்றேறக்குறைய 120 பேர் இதுல படிக்கிறீங்க. இந்த காலையில 5 மணிக்கு உங்க எல்லாருக்கும் நான் இந்த 3 சைட்டுக்கும் ஆக்சஸ் கொடுப்பேன். சரியா? அதுல ஸ்பெசிபிக்கா மெர்லின் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சற்றேறக்குறைய 1 வருஷத்துக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுப்பேன். இதுல நான் எடுத்த எல்லா வகுப்புகளும் இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா முழு ஜோதிடராக நீங்கள் தொழில்முறை ஜோதிடர்களாக மாறலாம். அப்ப இவ்வளவு நாள் இதை பத்தி ஏன் பேசலைன்னா, இவ்வளவு நாள் நம்ம உதாரண ஜாதகங்களுக்கு வரல. இன்னையிலிருந்து நம்ம உதாரண ஜாதகங்களுக்கு வரோம். பலன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறோம். சரியா? அப்ப இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னையிலிருந்து நம்ம பலன் எடுக்க கத்துக்க போறோம். அப்ப நம்ம முதல்ல பலன் யாருது எடுக்கலாம்? ஒரு பலன் எடுக்கணும்னா ஒரு ஜாதக கட்டம் வேணும் இல்லையா? அப்ப நம்ம வந்து மதிப்புக்குரிய இசை ஞானி இளையராஜா அவங்களோட ஜாதகத்தை முதல்ல எடுக்கணும். நம்மளோட தலைப்பு வந்து கிரக இணைவுகள். கிரக இணைவுகள் கெமிஸ்ட்ரிய உருவாக்குமா அப்படின்றதுதான். சரியா? அப்ப கிரக இணைவுகள் கெமிஸ்ட்ரிய உருவாக்குமா அப்படின்னா, ஒரு தனி கிரகம் வந்து செயல்படுவதை விட 2 கிரகங்கள் ஒன்னா இருக்கும் பொழுது அவை உருவாக்குகின்ற கூட்டு கிரக சேர்க்கை வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தான் செய்யும். 2 வாயுக்களை சேர்த்தா புதுசா ஒரு வாயு உருவுற மாதிரி, 2 உப்புக்களை சேர்த்தால் புதுசாக ஒரு ஃபார்முலா உருவாகிற மாதிரி, 2 கிரகங்கள் ஒரு ராசியில நின்றாலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் நின்றாலோ, ஒரு நட்சத்திர பாதத்தில் நின்றாலோ, அல்லது பார்த்தலுக்கு நம்ம இங்க வரல. நம்ம வந்து கிரகங்கள் பார்க்கிறதுக்கு மேஜரா வரல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கன்ஜெக்ஷன், நாட் ஆஸ்பெக்ட்ஸ். சரியா? கிரக இணைவுகள். அப்ப ஒரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தா எப்படி வேலை செய்யும், ஒரு ராசிக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா எப்படி வேலை செய்யும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அப்ப அதை சிந்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 9 கிரகங்களோட குணாதிசயங்களை படிச்சோம். 12 ராசிகளோட குணாதிசயங்களை ஓவர் வியூ பார்த்தோம். நட்சத்திர பாதங்களை வந்து நம்ம ஓவர் வியூ பார்த்தோம். சரியா? அப்ப அதெல்லாம் இன்னைக்கு வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்கிறதுன்னு பாக்குறோம்.
சோ உங்களுக்கு இந்த நிலைமையில வந்து லக்னோனா என்ன, ராசினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். 12 ராசிகள் தெரிஞ்சிருக்கும், 9 கிரகங்கள் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப உங்க ஜாதகத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு உதாரண ஜாதகத்த போட்டு பலன் சொல்றேன். இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து இளையராஜா, நம்ம எல்லாரும் மதிக்கிற இளையராஜா அவங்களோட ஜாதகம் இருக்கு. இளையராஜா வந்து தன்னுடைய பிறந்த நாள வந்து அது 3ஆம் தேதி அப்படின்றதுனால கலைஞர் கருணாநிதி மேல மதிப்பு இருந்ததுனால, அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3ன்றதுனால, தன்னுடைய பிறந்த நாள ஜூன் 3ன்னே அறிவிக்காம இருந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனதுக்கு சொந்தக்காரர். கடைசி தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவரு என்னோட பிறந்த நாள் ஜூன் 3, கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளும், என்னோட பிறந்த நாளும் ஒண்ணா இருக்கிறதுனால, அது கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவரு வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து ஜூன் 2ன்னு சொல்லிட்டு இருந்தார் சம்டைம்ஸ். சரியா? அவருடைய ஒரிஜினல் பிறந்த நாள் வந்து ஜூன் 3. இப்ப அவரோட பொறந்த நேரம் நமக்கு தெரியாது. சரியா? அது தெரியணும்னு அவசியமும் இல்ல. அந்த டேட்ட மட்டும் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம காலையில 5 மணிக்கு வகுப்பு எடுக்கிறதுனால, ஒரு லக்னம் நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம எந்த நேரத்துல ஜாதகம் பார்க்கிறோமோ, அந்த நேரத்தோட லக்னத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ஜோதிட விதி, ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. அவருக்கு லக்னம் தெரியல. அவருக்கு பொறந்த நேரம் தான் தெரியுதுன்னா, அவர் உங்ககிட்ட வந்து உட்காரும் பொழுது, அந்த நேரம் என்னவோ, அந்த நேரத்தை நீங்கள் பிறந்த நேரமாக போட்டுக்கொண்டு, அவரு பொறந்த தேதி தெரியும். பொறந்த தேதிய போட்டுக்கோங்க. அவர் வந்து உட்காரும் பொழுது, அந்த ஜாதகத்தை எடுக்கும் பொழுது, அந்த லக்னமா போட்டுக்கொண்டு, அந்த லக்னத்தை பாவித்து நீங்க பலன் சொல்லலாம். அது உங்களுக்கு சரியா வராத பட்சத்துல ராசியை வைத்தே பலன் சொல்லலாம். சரியா? அப்ப இளையராஜாவோட பிறந்த நாள் வந்து நமக்கு வந்து 3ஆம் தேதி 6ஆம் மாசம் 1943. சரியா? அப்ப அது மட்டும் தெரியறதுனால காலையில 5:01க்கு நான் இந்த ஜாதகத்த போட்டு உருவாக்கி இருக்கிறேன். அந்த நேரத்துல லக்னம் என்ன வருது பாருங்க. ரிஷப லக்னம் வருது. ராசி வந்து ரிஷப ராசி வருது. அப்ப லக்னமும் ராசியும் ஒண்ணா இருக்குது. அதனால நம்ம லக்னத்த வந்து மறந்துட்டு ராசிய மட்டும் வச்சுப்போம். அதையே லக்னமா பாவிச்சு நம்ம வந்து இந்த பலன எடுக்கலாம். அப்ப இந்த ஜாதகத்துல வந்து மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் லக்னமா இருக்கு. அதுக்கடுத்து ரிஷப லக்னத்துல ரிஷப ராசியில வந்து அமையுது இந்த ஜாதகம். இந்த இந்த ராசியில வந்து சூரியன், சந்திரன், புதன், சனி 4 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கிரக இணைவுகள் கெமிஸ்ட்ரியை உருவாக்குமா? கிரக இணைவுகள் எப்படி பலன் தரும் அப்படின்றத தான் பார்க்கணும். அப்ப அடிப்படையா நம்ம என்ன எடுக்கணும்? முதல்ல என்ன பார்க்கணும்? எந்த நிலத்தில் ராசி லக்னம் அமைஞ்சிருக்குது. அப்ப அமர்ந்திருக்கின்ற இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு என்னது? தனம், குடும்பம், சார் வாக்கு. ஸ்கிரீன் தெரியல சார். ஓகே. தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்க, நான் போடுறேன். காலபுருஷனுக்கு முதலான 2ஆம் வீடு வந்து தனம், குடும்பம், வாக்கு. அப்ப இந்த ஜாதகரோட மெயின் உயிர்நிலை என்னவா இருக்கு? தனம், குடும்பம், வாக்கு, ஸ்பீச். அப்ப அவர் வந்து அவருடைய வாய்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. சரியா? அவருடைய வாய்ஸ் உலகம் முழுக்க ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வாய்ஸுக்கு மயங்காத ஒரு ஆளே கிடையாது. ஓகேவா? அப்ப அந்த வாய்ஸ் மட்டுமானா அவர் உருவாக்கி இருக்கிற இசை குடும்பம் மிக பெரிய குடும்பமா இருக்கு. அந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடா நீங்க வந்து இந்த இடத்துல, அதாவது ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் வீடா இந்த இடத்துல மிதுனம் இருக்கு. அப்ப காலபுருஷனுக்கு நான் இந்த வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லும் பொழுது, ஒரு ஜாதகத்தை அணுகும் பொழுது காலபுருஷனுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு ஜாதகத்தை பார்க்கணும்னா மேஷத்தை லக்னமாக வைத்து ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே அவர் எந்த லக்ன ராசியா இருந்தாலும் அந்த லக்ன ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரூல், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஜாதகம் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது.
இனிமேல் இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரிபடும். சரியா? அப்ப அவருக்கு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் உங்களுடைய ஜனனகால லக்ன ராசியை மறந்துருங்க. அதை மறைச்சு வச்சுட்டு முதல்ல மேஷத்தை லக்னமாக பாவியுங்கள். மேஷத்தை ராசியாக பாவியுங்கள். மேஷத்துல லக்னம் ராசி ரெண்டும் இருக்கிறதாக பாவித்து அங்கிருந்து கிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்றத பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற லக்னம் ராசியை மறந்துருங்க. அதை செகண்ட் தான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலபுருஷனுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் வளர்பிறை பிரதமை திதியில இருக்கு. அமாவாசைக்கு அடுத்த நாள். அப்ப வளர்பிறையில இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். திதியை பார்த்தோம். அப்ப சூரியனும் அந்த இடத்துல காலூன்றி இருக்கிறார். சந்திரனும் அந்த இடத்துல காலூன்றி இருக்கிறார். தே லேண்டட் இன் ரிஷபம். அப்ப கூட யார் இருக்கிறா? புதன் இருக்கிறா, சனி இருக்கிறா. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா, இவர் செல்வம் மிகுந்தவர். சரியா? இவருக்கு 2ஆம் வீடு தான் செல்வம். அந்த இடத்துல 4 கிரகங்கள் கால் ஊன்றி இருக்கிறது. சரியா? அப்ப 2ஆம் இடம்னா செல்வம். கரெக்டா? அது ரிஷபத்தின் வீடு. அப்ப இவருக்கு இவருடைய செல்வஸ்தானம், இவருடைய குடும்பஸ்தானம், இவருடைய தனம், குடும்பம், வாக்கு 4 கிரகங்களால் ஆளப்படுகிறது. இவருடைய தனம், குடும்பம், வாக்கு 4 கிரகங்களால் ஆளப்படுகிறது. அடிஷனலா இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன், அவரால் ஆளப்படுகிறது. அப்ப இவரோட ஃபண்டமெண்டலா யார் வரா? சுக்கிரன் வரா. அப்ப சுக்கிரனோட வீட்டுல 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. இததான் நீங்க முதல்ல எடுக்கணும். அப்ப சுக்கிரனோட வீட்டுல 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது சுக்கிரன் சினிமா துறைக்கு, இசை, கலை எல்லாத்துக்குமே அவரு அதிபதி ஆகிறார். உலகத்தின் இன்பங்கள் அனைத்திற்கும் அதிபதி சுக்கிரன். சரியா? அப்ப உலகத்துல இசைக்கு மயங்காதார் யாரும் கிடையாது. அப்ப சுக்கிரன் சினிமா துறைக்கும் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருக்கிறாரு. சந்திரனும் கலைக்கு அதிபதி. சந்திரனும் கலைக்கு அதிபதி. அப்ப சந்திரன் அங்க இருக்கிறாரு, கலைக்கு அதிபதியான கிரகம். ஸ்கில்ஸுக்கு அதிபதியான புதனும் அங்க இருக்கிறாரு. அதிகாரத்திற்குரிய சூரியன் அங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய உழைப்பின் காரகத்துவமான சனி அங்க இருக்கிறார். இந்த எல்லாத்துக்கும் சுக்கிரன் வீடு கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய உயிர் நிலையில் உழைப்பு இருக்கிறது. சனி இருக்கிறதுனால அவருடைய உயிர் தத்துவத்தில், உடல் தத்துவத்தில் உழைப்பு ரத்தத்தில் கலந்திருக்கிறது. சனி அங்க இருக்கிறதுனால உழைப்பு கலந்து மெஷின் மாதிரி வேலை செய்வார் இளையராஜா. இல்லையா? காலையில ஸ்டுடியோக்கு போனா சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பாட்டு போட்டிருக்காரு, எத்தனை படத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு, எத்தனை பேரை வேலை வாங்கி இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப காலம் தவறாமல், கடமை தவறாமல், தான் கொண்ட கடமையே தெய்வம் என்று வாழ்ந்தவர். சரியா? இசையை தவிர வேற எதுவும் தெரியாது. வேற எங்கேயுமே போல. அப்ப அதுக்கு அந்த இடத்துக்கு இந்த இடத்துல அவருக்கு உதவுனது என்னது? சனி. நான் ஒரு கிரகத்தின் பாசிட்டிவ் பக்கத்தை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். நெகட்டிவ் பக்கத்தை சொல்லல. சரியா? குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஜோதிடத்துல பலன் பார்க்கும் பொழுது முதல்ல நெகட்டிவ் பாக்குறீங்க. சரியா? முதல்ல நெகட்டிவ் பார்க்காதீங்க. இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அப்படின்னா குணம் என்ன? அங்க 4 கிரகம் இருக்கு. 4 கிரகத்துக்கும் வீடு கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார். அப்ப 4 கிரகம் பெருசா, 4 கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் பெருசா? இப்ப 4 கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் பெருசு. அவருதான் அந்த வீட்டுக்கு ஓனர். அப்ப 4 கிரகத்துக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு? சந்திரனோட வீட்டுல இருக்கிறார். அந்த இடத்தோட அதிபதி, கடகத்தோட அதிபதி எங்க இருக்கிறாரு? சந்திரன் அந்த ராசியில நிக்கிறார். அப்ப சந்திரனும் சுக்கிரனும் அங்க பரிவர்த்தனை ஆகுறாங்களான்னு பாத்துக்கோங்க முதல். அப்ப ராசி அதிபதி வலுக்கிறார். மறைவாக வலுப்பெறுவது மிகச் சிறந்தது. ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறுவதை விட வலுப்பெற்றால் நல்லது, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறுவதை விட பரிவர்த்தனையில் வலுப்பெறுவது
மறைந்து வலுப்பெறுவது மிகச் சிறந்தது. ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றான். ஏன்னா வாலிக்கு முன்னாடி யாரு போய் நின்னாலும் அவனோட சக்தியில பாதி சக்தி வாலிக்கு வந்துடும். இது வாலிக்கு மட்டும் கிடையாது, நமக்கு எதிரில யாரு வந்து நின்னாலும் நம்மள அவங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப ஈஸியா நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ புரிஞ்சுப்பாங்க. அப்ப ஒரு கிரகம் நேரடி வலுப்பெறுவதை விட ஒரு கிரகம் மறைந்து வலுப்பெறுவது வலுவானது. எதிரிய வந்து ஈஸியா தாக்கலாம். எதிரி நம் கண் பார்வையில் இருப்பான், நாம் எதிரியின் கண் பார்வையில் இருக்க மாட்டோம். இது சாதகமா பாதகம்? இட் இஸ் நாட் ஃபேர். ஆனா சாதகம் யாருக்கு இருக்குன்றத பாத்துக்கோங்க. சரியா? அப்போ ஒரு கிரகம் நேர் வலு பெறுவதை விட ஒரு கிரகம் மறைந்து வலு பெறுவது, எதிரி நம் கண்ணுக்கு தெரிவான், நாம் எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அந்த சாதகத்தை வைத்து நமக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சுதா? இந்த விதியை ஞாபகம் வச்சு, வாலி வதத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் ஒன்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகங்களில் ஒன்றான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். இட் இஸ் a good horoscope. ஒரே ஒரு பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் அந்த பரிவர்த்தனை யோகம் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியான வேலையை செய்யும். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறைஞ்சி 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 வேலை செய்யும். இந்திரஜித் வந்து ஒரு மாயைகளை கற்றவன். சரியா? அதாவது ராவணனின் மகன் வந்து மாயைகளை கற்றவன். அவனுக்கு நேரடியா அம்பு விட்டு அவனை கொல்ல முடியாது. சரியா? அப்ப என்ன பண்றான்? லக்ஷ்மணன் வந்து மிகச்சிறந்த லக்ஷ்மணனே ஆதிசேஷன் தான். லக்ஷ்மணனே ஆதிசேஷன் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. அவரே பாம்பு தான். ராமன் கூட வர லக்ஷ்மணன் ஆதிசேஷன் தான். அப்ப அவரே பாம்பு, அவருக்கே தண்ணி காட்டி அவரையே வீழ்த்தினானா, அப்ப இந்திரஜித் வந்து எவ்வளவு வந்து வலுவா இருந்தானா, அது வந்து பரிவர்த்தனை யோகம். புரியுதா? வாலிவதத்தை ராமன் செய்தது போல் இந்திரஜித் லட்சுமணனை வீழ்த்தியது போல், அதுக்கப்புறம் அனுமார் வந்து சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து தான் காப்பாத்தினாங்க. இல்லைன்னா செத்துருப்பார். அப்ப பரிவர்த்தனை யோகம் அப்படிதான் வேலை செய்யும். அப்ப இந்திரஜித் லட்சுமணனை வீழ்த்தியது போல், வாலி ராமனால் வீழ்த்தப்பட்டது போல், நீங்கள் உங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கு பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகத்துல சுக்கிரன் மறைந்து வலு பெறுவது முதல் சூட்சமம். சரியா? அடுத்து கலைகளின் அதிபதியான சந்திரன் அங்க இருக்கிறாரு, சுக்கிரனும் அங்க இருக்காரு. அப்ப சினிமாவில் கலை. சரியா? அடுத்து அதிகாரம் மிக்கவராக இருந்தார். இளையராஜா வந்து கடைசி வரை அந்த துறையில வந்து அதிகாரம் மிக்கவரா இருந்தார். அவர் சொல்ற படம் தான் ஓடும். அவர் மியூசிக் போட்ட படம் தான் ஓடும். டைட்டில் கார்டுல அவரோட பேர் போட்டா, படத்தின் முதல் பாடலை பாட சொல்லி அது நல்ல ராசி என்றார்கள் அப்படின்னார். சரியா? எத்தனையோ பாடல்களை நான் பாடல்களாய் விட்டேன் இதுவரையில். அத்தனையும் நல்லதா கெட்டதான்னு தெரியலன்னா கர்மா வந்துருது அந்த இடத்துல. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார் என்ற அந்த பாட்டுல இளையராஜா அவரை பத்தி தான் பாடியிருப்பார். சரியா? அப்ப தன்னை ராசின்றாங்க எல்லான்றாங்க, நான் எத்தனையோ பாடலா சொன்னேன் அப்படின்றாரு. ஃபைனலா அவரை வந்து தாழ்த்திப்பார். சரியா? நான் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு அவர் சொல்றார். அதை உணர்ந்திருந்தார். கடமையை மட்டும்தான் செஞ்சார், பலனை எதிர்பார்க்கல. பலன் வந்து உலகம் கொடுத்துச்சு. அப்ப அவருடைய ராசியில் இருக்கிற சூரியன் அதிகாரத்தை கொடுத்தது. அவர் வந்து கான்பிடென்டா செஞ்சாரு. நான் சொல்றதுதான்டா ரூல்ஸ். நோட்ஸ் எழுதி கொடுத்தா எழுதி வாசி, அவ்வளவுதான். நான் சொல்றதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, நான் சொல்றதுக்கு கீழே ஒரு பேசாத. ரஜினி அந்த படத்துல ரீசெண்டா லாஸ்டா அந்த படத்துல அந்த வில்லனை பார்த்து சொல்வார் இல்லையா, எப்படி வந்தியோ அப்படியே போ அப்படின்னுவாரு. உடனே அவன் வேஷ்டியே வேணாம் அப்படின்னு கழட்டி விட்டா, ஏய் நான் சொல்றதுக்கு ஒரு படி மேலையும் செய்யக்கூடாது, ஒரு படி கீழையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இளையராஜா வந்து அவரோட கோர்ட்ல தான் சொல்றதுக்கு மேல ஒண்ணு செய்யக்கூடாது, தான் சொல்றதுக்கு கீழே ஒண்ணு செய்யக்கூடாது, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும்தான் செய்யணும்னு வச்சிருந்தார் இல்லையா. அதுக்கு சூரியன் அங்க தாரகத்துவமா இருக்கு. அவர் பெயர் இளையராஜாவாக இருப்பதற்கு காரணத்தை புதன் அங்க தருகிறார். இளைய என்றால் புதன். சரியா? அவருக்கு இளையராஜான்னு பேர் வந்ததுக்கு, அந்த பேர் நிலைத்ததுக்கு, அவர் என்றும் இளமையாக இருப்பதற்கு மனசளவுல வயது இன்னைக்கு அவர் 80க்கு மேல ஆயிருக்கலாம், ஆனால் மனதளவில் அவர் என்றும் இளையராஜாவாக இருப்பதற்கு அந்த இளையத்தை, அந்த சுறுசுறுப்பை,
அந்த புத்திசாலித்தனத்தை அதை எல்லாத்தையும் புதன் தான் கொடுக்கிறார். தந்தி கருவிகளின் எக்ஸ்பர்ட் அவரு, கிட்டாரிஸ்ட் அவரு. பேசிக்கா புதன் வந்து தந்தி நரம்புகளை குறிக்கின்ற கிரகம். புதன் வந்து நரம்புகளை குறிக்கின்ற கிரகம். அப்ப தந்தி கருவிகளை மீட்டுகின்றதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. இசை காற்று ராசி. அப்ப 2ஆம் இடம், அவருடைய ராசிக்கு 2ஆம் இடம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது காலபுருஷனுக்கு 2வது இடத்துல ராசி லக்னம் உட்கார்ந்து அதுல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப சந்திரனை ராசியாக வைத்து அங்கிருந்து 2வது இடம் மிதுனம். மிதுனம் காற்று ராசி. அப்ப காற்று முழுவதையும் அவர் இசை வியாபித்து இருக்கிறது. அப்ப காற்று முழுவதையும் அவருடைய இளையராஜாவின் இசை ஆக்கிரமித்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய அந்த அந்த பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரனும், அங்கு அமர்ந்த சந்திரனும், அங்கு அமர்ந்த சூரியனும், அங்கு அமர்ந்த புதனும், அங்கு அமர்ந்த சனியும். இதுல 2வதாக அல்லது முதலாவதாக எது முதல் பெஸ்ட், எது செகண்ட்னு எடுத்துக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல சூட்சமங்கள் வேலை செய்யுது. ஏன்னா ஒரு சந்திரன் அமர்ந்தது ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார். சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப சந்திரன் ரோகிணினா என்னது? ரோகிணினா பெருமான். யாரு? கிருஷ்ணர் இல்லையா? அப்ப அவர் இயற்கையாகவே ஞானம் படைத்தவராக இருக்கிறார். நட்சத்திரங்களில் மிகச்சிறந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரம்னா ரோகிணின்னு சொல்லப்படும். அதாவது சந்திரன் வந்து 27 நட்சத்திரங்கள்ல பயணிக்கும் பொழுது ரோகிணியில வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரியா? அப்ப ரோகிணியில் அவர் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து அங்க நிறைவா இருக்கிறார், மனது அமைதியா இருக்குது அங்க அவருக்கு அர்த்தம். சரியா? அப்ப கிருஷ்ணர் வந்து எப்போதுமே ஆனந்த மனநிலையில இருப்பார். பார்த்திருக்கீங்களா? நான் கூட ஆனந்த மனநிலையில தான் இருப்பேன். நானும் ரோகிணி நட்சத்திரம் தான். நான் பெருமைக்கு சொல்லிக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மிதப்பாங்கல்ல, காத்துலயே மிதக்கிற மாதிரி மனசு மிதக்கும். சரியா? நான் முகவாட்டமா இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரோகிணியில இருக்கிறவங்க வந்து ஆனந்தத்தை விரும்புவார்கள். மனசு ஆனந்தமா இருந்தாதான் விஷயங்களே வரும். மனசு கஷ்டத்துல இருந்தா என்ன வரும் வெளியே? ஒண்ணும் வராது. சரியா? மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்றது அதுதான். அப்ப என்ன இருந்தாலும் அந்த மனது சந்தோஷமா இருக்கணும். அந்த மனது வந்து ஆனந்தத்துல திளைக்கணும். அந்த திளைக்கிறதுக்கு ரோகிணி நட்சத்திரம் அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அடுத்து அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த இடத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உடன் நிக்கிறது குரு. குரு வந்து கடகத்துல உச்சம். சரியா? அப்ப அடிப்படையில பரிவர்த்தனை பெற்று விட்டது சுக்கிரன். அடுத்து சந்திரன் ரோகிணியில நிக்குது. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சத்தில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் பரிவர்த்தனையில் இருக்கிறார். அப்ப அந்த சுக்கிரன் குருவோடு இணைந்திருக்கிறார். பரிவர்த்தனையாகி சந்திரன் இங்க வந்தாலும் குருவோட தான் இணைகிறார். அப்ப குரு இந்த ஜாதகத்துல வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறார். குரு கூட யார் இருக்கிறாரு? பிரம்மாண்டத்தின் அதிபதியான ராகு இருக்கிறார். அப்ப குரு, ராகு, சுக்கிரன் இவங்களோட 3 பிளேஸ்மெண்ட் அங்க இருக்கு. அந்த சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறது இங்க இருக்கு. அப்ப இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யுது. எல்லா கிரகமும் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யுது. சூரியனுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். புதனுக்கான காற்று ராசிகளை ஆளக்கூடிய 2ஆம் வீடு, புதனோட 2ஆம் வீடு மிதுனம், காற்று ராசி, அது இசை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது வாய்ஸா வந்துருது. இசைய வாய்ஸா அவர் கன்வெர்ட் பண்றார். அது தந்தி கருவிகளை மீட்டுவதில் இதா இருக்கு. 5ஆம் வீடு வந்து புதனோட, அதாவது சந்திரனுக்கு 5ல இருக்கிறது கன்னி. அது அவரோட காதலை குறிக்கிற இடம். அவருடைய டிசையர்ஸ், அவருடைய விருப்பங்களை குறிக்கின்ற இடம். அப்ப அவருடைய விருப்பங்கள், காதலை குறிக்கின்ற இடம் புதனோட வீடா இருக்கு. அவர் இளமையான துடிப்போடு காதல் பாடுகளை போடுறார். தத்துவ பாடல்களை போடும்போது சனியா மாறிடுறாரு. காதல் பாட்டுகளை போடும் பொழுது புதனா மாறிடுறார். அப்ப இவருடைய ஜாதகத்துல இளையராஜான்ற பேரே இளையராஜான்னு இருக்கும் பொழுது புதன் வந்து அந்த இடத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறாரு. அதனாலதான் அவருடைய காதல் பாடல்கள் வந்து இளமை துள்ளலோட உலகம் முழுக்க இன்றும் கேட்கப்படுகிறது. அவருடைய தத்துவ பாடல்கள் சனியோட காரகத்துவத்தால் போற்றப்படுகிறது. அவருடைய பக்தி பாடல்கள் சந்திரனின் காரகத்துவத்தால், அம்மா பாடல்கள், அம்மாவோட சென்டிமெண்ட்ல அவர் பாடின பாட்டெல்லாம் சந்திரனின் காரகத்துவத்துல இருக்கு.
ஓகேவா? அவரு ரஜினிக்காக போட்ட பாடல்கள் எல்லாம் ராகுவோட காரகத்துவத்திலையும், சூரியனோட காரகத்துவத்திலையும், சுக்கிரனோட காரகத்துவத்திலையும் இருக்கு. சோ அவர் எல்லா ஜீனர்லயும், எல்லா தத்துவத்திலையும், எல்லா சுச்சுவேஷனுக்கும் அவர் மியூசிக் போட்டதுக்கு அவருக்கு அந்த குரு உச்சம் பெற்றது, சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றது, சந்திரன் உச்சம் பெற்றது, சூரியன் புதன் சனி அங்க இருக்கிற காம்பினேஷன். இசை வந்தது காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டுல இது அமைஞ்சதுனால இயற்கையாகவே அவருக்கு வாக்கு ஸ்தானம், வாயிலிருந்து வர வாய்ஸ், அந்த 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 பாடலா வாய்ஸ்ன்றத பாடலாவும் நம்ம எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த துறை. சரியா? அடுத்து வந்து லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆ வர மிதுனமும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்ப காலபுருஷனுக்கு 2, அங்கிருந்து வர 2. இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கிரக அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும். இதை எல்லாத்த விட அவர் ஏன் இசை ஞானியா இருக்கிறார், அல்ல குறையாத தங்க சுரங்கம் மாதிரி இசை சுரங்கமா இருக்கிறார்னா, அவரு ரிஷப ராசிக்கு நேர் 7 இருக்கிற விருச்சிக ராசியில எந்த கிரகமும் இல்ல. அப்ப விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி, அது ஒரு ட்ரெஷர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். 8ஆம் இடத்தின் எட்டாத ரகசியங்கள்னு ஒரு கிளாஸ் எடுத்தோம், கரெக்டா? அப்ப அந்த 8ஆம் இடத்தின் எட்டாத ரகசியங்கள்ல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி விருச்சிக ராசின்றது ஒரு இசை சுரங்கமா அவருக்கு இருக்கு. அந்த இசை சுரங்கத்துல 4 துளைகள் போட்டிருக்கிறாரு. கூட வந்து சுக்கிரன் அங்க பரிவர்த்தனை வர்றதுனால 5 துளைகளை போட்டு, அந்த 5 துளைகள்ல இருந்து அவர் ஒரு ஆழ்துளை கிணறு போட்டு அங்கிருந்து அவர் இசையை உறிஞ்சி எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப ரிஷப ராசியில 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு ஆழ்துளை குணாராக, அது அந்த 4 கிரகமும் 4 குழாயாக வேலை செய்யுது, 4 ஆழ்துளை கிணறுகளாக வேலை செய்யுது. இப்படிதான் நீங்க பலன் எடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. அப்ப லக்னத்துல இருக்கிறது, ராசியில இருக்கிறது, இல்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கிரகமும் அங்கிருந்து 7ஆம் வீட்டுல ஒரு ஆழ்துளை கிணறை போட்டு அங்கிருந்து உறிஞ்சுது, அங்கிருந்து சக் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப விருச்சிகத்தோடு 7ஆம் தொடர்பில், 7ஆம் பாவக தொடர்பில் 2ஆம் வீட்டில இருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில இருந்து 8ஆம் வீட்டை 4 கிரகங்கள் நேரடியாக தொடர்பு போட்டுகின்றன. சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில வந்து தொடர்பு கொள்றார். சரியா? அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது 5 துளைகள், அதுல 4 துளைகள் எப்போதுமே வேலை செய்யும். ஒரு துளை வந்து ஒன்னு ஆன் ஆகி ஒன்னு ஆஃப் ஆகி வேலை செய்யும். சந்திரனும் சுக்கிரனும் ஆன் ஆர் ஆஃப்ல வேலை செய்யும். இவரு இயங்குனா அவர் இயங்க மாட்டார். அப்ப மொத்தம் 5 துளைகள், அதுல 4 இயங்கிட்டு இருக்கும். அதுல சந்திரனும் சுக்கிரனும் மாத்தி மாத்தி வேலை செய்யும். ஒரு 12 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யும். சந்திரன் குழாயிலிருந்து தண்ணி இசை வெளியே வந்துச்சுன்னா அதை நிறுத்திட்டு சுக்கிரன் குழாயிலிருந்து வரும். புரிஞ்சுதா? அப்ப காதல் பாட்டுகளை சுக்கிரனும், அம்மா சென்டிமெண்ட் பாட்டுகளை சந்திரனும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர் அம்மா சென்டிமெண்ட் பாட்டு போட்டா சந்திரன்ல இருந்து இசையை எடுத்திருக்கிறார், அவர் காதல் பாட்டை போட்டா சுக்கிரன்ல இருந்து இசையை எடுத்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். புரியறதுக்காக இந்த ஜாதகத்தை நான் இப்படி விலைக்கு சொல்றேன், புரியுதா? அப்ப காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான அவரோட ட்ரெஷர் இசை சுரங்கத்தில் இருந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு கனெக்ஷனை. அந்த இசை சுரங்கத்துல எவ்வளவு பேருக்கு 8ஆம் இடத்தோட தொடர்பு படுத்த முடியாம இருக்கும். அப்ப ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் விருச்சிகத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு போடப்பட்டு அங்கிருந்து அங்க என்ன ட்ரெஷர் இருக்கோ அந்த ட்ரெஷர் இங்க வர்றதுக்கான குழாய் இணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. திறந்தா மியூசிக் வரும். சிலருக்கு வேற வரும், அவரோட ரிசோர்ஸ் வந்து இசை, புரியுதா? இப்ப அங்க திறந்தா மியூசிக் வரும். எந்த ஜெனர்ல திறக்கிறோமோ அந்த ஜெனர்ல மியூசிக் வரும். சிச்சுவேஷன் சொன்னோன்னு ராகம் வந்துடும், புரியுதா? அப்ப அவர் சொல்லி கொடுக்கிறாரு, மியூசிஷியனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நோட்ஸ் எழுதுறாருன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்னா இருக்கு, ராகுவோட இருக்கிறதுனால அவர் நோட்ஸ் மட்டும் எழுதிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து மத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அவரை குருவா ஏத்துக்கிறாங்க. அவர் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாரு. அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் டீம்ல சேர்த்துக்கும் பொழுதே தகுதியானவங்களை தான் சேர்த்துக்கிறாரு. நோட்ஸை பார்த்தா வாசிக்கிற அளவுக்கு தெரிஞ்சவங்களை தான் சேர்த்துக்கிறாரு. அதனால நேர விரயம் மிச்சம். அவர் வந்து புதுசு புதுசா சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேணாம், அந்த நோட்ஸை பார்த்தா தெரிஞ்சவங்களை பத்துக்கணும். அப்ப அவர் சுயம்புவா இருக்கிறார். அவர் வந்து சில பேர்கிட்ட போய் படித்தார், ஆனால் அவர் சுயம்பு லிங்கமா இருக்கிறதுக்கு காரணம் குருவோடு இருக்கிற ராகுவும்
அதுக்கு குருவுக்கு 7ல இருக்கிற கேதுவும். அவருடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கு. இத பாத்துக்கோங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, ராகு இருக்கு. நான் வந்து இந்த த்ரூ அவுட் த கிளாஸ்ல 3ஆம் வீட்டை தான் ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசியிருப்பேன். சரியா? த்ரூ அவுட் த கிளாஸ்ல 3ஆம் வீட்டை பற்றி தான் பிரைஸ் பண்ணி பேசியிருப்பேன். முயற்சி ஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க. அப்ப அது 3மே நல்ல கிரகம், பெரிய கிரகம், உலகத்தின் எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு ஏதுவான கிரகம். அந்த 3 கிரகத்துக்கும் 7ஆம் இடத்துல இருந்து சப்ளை பண்றது யாரு? கேது. அப்ப இந்த இடத்துல ஆழ்துளை கிணறு என்ன இருக்குது? கேது வந்து 9ஆம் இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது என்னது? காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. அப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவருடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல கேது இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப காலபுருஷனுக்கு 7, காலபுருஷனுக்கு 10, அவருடைய ராசிக்கு 9ல கேது இருக்கிறார். அப்ப கேது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்து அவருக்கு சப்ளை பண்றார். நான் சொல்லியிருக்கிறேன், 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு சப்ளை. உங்களுக்கு அங்கிருந்து தான் 3ஆம் இடத்துக்கு எனர்ஜி வருது. அப்ப அவர் இசை ஞானி அப்படின்ற அந்த விஷயத்துக்கு அவருக்கு சப்ளை எங்கிருந்து வருது? அவர் உழைக்கிறார். அவருடைய உழைப்பு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அவருடைய முயற்சி 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அவருடைய முயற்சியை செய்பவர்கள் சுக்கிரன், குரு, ராகு. அந்த அவர் முயற்சியை செய்கிற இடத்தில் சந்திரன் பரிவர்த்தனையாகி சந்திரனும் முயற்சியை செய்வார். அப்ப முயற்சியை செய்கிற இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. புரியுதா? முயற்சியை செய்கின்ற இடத்தில் 4 கிரகங்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த 4 கிரகங்களுக்கு சப்ளை கொடுக்கிறது கேது கொடுக்கிறார். அவரு காலபுருஷனுக்கு 10ல இருந்து கொடுக்கிறார், ராசிக்கு 9ல இருந்து கொடுக்கிறார். அப்ப வற்றாத 8ஆம் இடத்தை, காலபுருஷனுக்கு வற்றாத 8ஆம் இடத்திலிருந்து அவரால் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து சக்தியை, ரிசோர்ஸை உறிந்து கொள்ள முடிகிறது. காலபுருஷனுக்கு 10ல் இருந்து கேதுவின் மூலம் சப்ளை வருகிறது. அப்ப அவருக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, அவருக்கு வந்து படம் வந்து கையில இருந்துகிட்டே இருக்கு, அவருக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு, அவருக்கு சப்ளை இருந்துகிட்டே இருக்கு. சரியா? அப்ப அவர் 3ஆம் இடத்தில் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, 3ஆம் இடத்தில் தொடர்ச்சியாக ஒரு ப்ராசஸ்க்குள்ள வரும் பொழுது, அவர் ஒரு ப்ராசஸ ஃபாலோ பண்ணார். காலையில இத்தனை மணிக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்தா இத்தனை மணிக்கு இருக்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை படம் பண்ணணும், இந்த டைம்ல கதை கேட்கணும், இந்த டைம்ல ரீ ரெக்கார்டிங் பண்ணணும், இந்த டைம்ல மியூசிக் போடணும். லீவே போட மாட்டார். அவரு ப்ராசஸ ஃபாலோ பண்ணார். அந்த ஒழுக்கத்தை, தன்னுடைய வேலையில ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாரு. அப்ப அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணதுக்கு சப்ளையா இருந்தது கேது. அந்த கேது 10ஆம் இடத்திலிருந்து அவருக்கு தொழிலை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப 10ஆம் இடத்துல ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க? 10ஆம் இடத்துல ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னா 10ஆம் இடத்துல இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சி 3ஆம் இடத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிரகம் வேணும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க? 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாதான் அது அந்த இடத்துல இருந்து இருக்கிற சக்தியை உறிஞ்சி உங்களுக்கு சப்ளை பண்ணும் 3ஆம் இடத்துக்கு. அப்ப 10ஆம் இடத்துல கேது இருப்பது, கேது நவ கிரகங்களில் மிக வலிமையான கிரகம். சூரியன் வலிமையான கிரகம் கிடையாது, சந்திரன் வலிமையான கிரகம் கிடையாது. கேதுதான் நவ கிரகங்களில் வலிமையான கிரகம். அதற்கடுத்து நவ கிரகங்களில் வலிமையான கிரகம் ராகு, அதற்கடுத்து சூரியன், அதுக்கடுத்து சந்திரன். அப்ப அவருடைய முயற்சி ஸ்தானமான இடத்துல சந்திரன் பரிவர்த்தனையில வந்துடுறாரு, ராகு இருக்கிறாரு, கேது எங்க இருக்கிறாரு? 9ல இருந்து சப்ளை பண்றாரு. அப்ப வலிமையான கிரகங்கள் எல்லாம் அவருடைய லக்னத்திலையும் அவருடைய 3ஆம் இடத்திலையும் 9ஆம் இடத்திலையும் அமர்ந்து அவரை வலிமையானவராக மாற்றுகிறது. சரியா? சோ 10ஆம் இடத்தில் பாவி இருக்கணும்ன்றது ஏன் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம். சரியா? ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம். அந்த இடத்துல அந்த கனெக்டிவிட்டி பர்ஃபெக்டா வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து சப்ளை குறைவாக கிடையாது. அவருக்கு ஊற்று எடுத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு கர்மாவிலிருந்து ஊற்று வந்து கொண்டிருக்கிறது, தொழிலில் ஊற்று இருக்கிறது, ஞானத்தில் ஊற்று இருக்கிறது. சரியா? அப்ப ப்ரெஷர் அது 2 இடத்துல இருந்து அவருக்கு கிடைக்குது. இது அப்படியே அடுத்து இந்த இடத்துல வந்து இங்க இருந்து அவரு தள்ளுறாரு, இங்க இருந்து அவங்க இழுக்கிறாங்க. அப்ப புதன் வந்து
பீத்து அடிக்கக்கூடியவர். அதாவது நீங்க ஒரு ஃபயர் இன்ஜின் ஓஸ் பாத்தீங்கன்னா, ஃபயர் இன்ஜின் ஓஸ் வந்து இட் இஸ் நாட் சக்கிங், இட் இஸ் ப்ளோயிங். சரியா? அப்ப கேது வந்து இந்த இடத்துல ப்ளோ பண்றார். அப்ப ஒரு டேங்க்ல இருக்கிற தண்ணிய ஒரு ஃபயர் இன்ஜின் ஹோஸ் வந்து எப்படி மிக சக்தி வாய்ந்த தண்ணியா மாத்தி தூரத்துக்கு பீச்சி அடிக்குதோ, அது மாதிரி கேது இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 10ல இருந்து ராசிக்கு 9ல இருந்து சக்திகளை பீத்து 3ஆம் இடத்துக்கு த்ரோ பண்றார். அத வாங்கி அந்த இடத்துல ராகு பெரிய அளவுல பிரம்மாண்டமா எல்லாருக்கும் கொடுக்கிறார். புரியுதா? குரு பிரம்மாண்டமான கிரகம். குருவும் பெரியவரு, ராகுவும் பெரியவரு, சுக்கிரன், சந்திரன். அப்ப கேது கொடுக்கிற அந்த பீத்து அடிக்கின்ற அந்த ஃபுல் ஃபோர்ஸ் ஆனத இந்த 4 கிரகங்கள் ஒண்ணு பரிவர்த்தனையாகி மாத்தி ஆன் ஆர் ஆஃப் ஆகி 3 கிரகங்கள் ஒரே நேரத்துல ரிசீவ் பண்ணி பண்ணுது. முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது. ராசியில் 4 கிரகங்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது. ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் காலபுருஷனுக்கு 8ல் இருந்து சக்தியை உறிஞ்சிக் கொள்கின்றன. காலபுருஷனுக்கு 4ல் ராசிக்கு 3ல் இருக்கிறதற்கு கேது வந்து சப்ளை பண்றாரு, இவங்க ரிசீவ் பண்றாங்க. அப்ப இந்த அமைப்புகளின் மூலம் இளையராஜா மிகப்பெரிய கோலோச்சினார். இந்த இடத்துல செவ்வாயை தனியா இருக்கிறார் பாருங்க. அவர் வந்து காலபுருஷனுக்கு 12ல இருக்கிறாரு, அவருடைய ராசிக்கு 11ல இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல செவ்வாய்க்கு என்ன விசேஷம்னா, செவ்வாய் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறார். சரியா? அப்ப செவ்வாய் சுபத்துவப்படுகிறார். சரியா? அப்ப செவ்வாய் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டதிபதியும் காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு காலபுருஷனுக்கு லக்னாதிபதியுமான செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைச்சிருது. காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டதிபதியுமா இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைச்சிருது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப குரு சண்டால யோகம் வேலை செய்யுது. அப்ப செவ்வாயோட 4ஆம் பார்வை, செவ்வாயோட 4ஆம் பார்வை வந்து மிதுனத்துக்கு கிடைச்சிருது. அப்ப குரு சண்டால யோகம் மிதுனத்துல வேலை செய்யுது. செவ்வாயோட குரு மங்கள யோகம். செவ்வாயோட 4ஆம் பார்வை அங்க கிடைச்சிருது. அதுக்கப்புறம் செவ்வாயோட 7ஆம் பார்வை இவரோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கிடைச்சிருது. அந்த இடத்துலயும் அவரு யூத்தா இருக்கிறதுக்கு சக்தியை வந்து செவ்வாய் கொடுத்துறாரு. இளமை ததும் ரத்தத்துல இளமை இருக்குது. ரத்தத்துல இளமை இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த விஷயத்தையும் அவருடைய யூத்னஸ், அவருடைய காதலை வற்றாமல் வைத்துக் கொள்வதற்கும், இசையின் மீது அவருக்கு பேஷன் குறையாமல் இருப்பதற்கும், இசையை தாண்டி அவர் எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கான அந்த சமநிலையை கொடுக்கிறது. நான் செவ்வாய்னா சமநிலைன்னு சொன்னேன் இல்லையா? அது வைப்ரேஷன் ரொம்ப ஆகாம அவருடைய காதலை அவர் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு. சிலர்லாம் வெவ்வேறு டைரக்ஷன்ல போவாங்க, அதுல போவாங்க, இதுல போவாங்க. அவர் இசைதான், இசையை தாண்டி எதுவும் இல்லைன்னா அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த அவருடைய காதலை சொல்லக்கூடிய, அவருடைய திறமையை சொல்லக்கூடிய, அவருடைய ஸ்கில்ஸை சொல்லக்கூடிய எல்லாமே 5ஆம் இடம் தான். இப்ப அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாமே எங்க இருக்குது? மிதுனத்துல இருக்கு. அப்ப கன்னியில இருக்கு. அப்ப அந்த கன்னியோட அதிபதி புதன் அவருடைய ராசியிலேயே இருக்கிறார். அப்ப அவருடைய ஸ்கில்ஸ் அவருடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அவரால் அந்த ஸ்கில்ஸை முழுமையா பயன்படுத்த முடியும். அவருடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால அவரை ஈஸியா அதை பயன்படுத்த முடியுது. அவருடைய தர்ம கர்மாதிபதி தர்மஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சனி லக்னத்திலே இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுது. அவருடைய 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதி அவருக்கு லக்னத்திலே இருக்கிறதுனால அவருக்கு கம்ஃபர்ட் கிடைக்குது. அப்ப காலபுருஷனுக்கு இயற்கையாகவே 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய அந்த அந்த ஸ்கில்ஸின், காதலின், அந்த ஊக்கத்தின் அந்த கிரகமான சூரியன் அவருக்கு வந்து ரிஷபத்துல இருக்கிறது. அப்ப எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்க இந்த ஜாதகத்துல. அப்ப இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு தசாபுத்தியில எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து பிறக்கும் பொழுது சந்திர தசையில பிறக்கிறாரு. அதனால இயற்கையாகவே தாயால் கவரப்படுகிறார், தாய்மையால் கவரப்படுகிறார். அவருடைய சிறு வயதில் தாய் காட்டிய அன்பு அவருடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்வதற்கு அவர் சந்திர தசையில பிறந்தது காரணம். அந்த சந்திர தசையில் அவர் தாய் காட்டிய அன்பு காரணம். தாயின் அன்பு அதிகமாக அவருக்கு கிடைத்தது. தாய்க்காக உருகியவர், தாயை போற்றக்கூடிய பாடல்களை பாடியதுக்கு காரணம் அவருடைய சந்திரன் ரோகிணியில இருக்கு.
அவர் சந்திரன் அவருக்கு மிக அருமையான விஷயத்துல போய் ரீச் ஆனது வந்து அவர் ரோகிணியில பிறந்தது. அது சந்திர தசையோடு அவர் ஆரம்பிச்சது, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இளமை துள்ளலோடு அவர் வாழும் பொழுது அவருடைய 5ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதி அவருக்கு தசையை நடத்துறார். செவ்வாய் வந்து அவருக்கு 5ஆம் வீட்டதிபதியாகவும் 2ஆம் வீட்டதிபதியாகவும் இருந்த தசையை நடத்துறார். அவர் வெளியே வரும் பொழுது, சுயம்பு லிங்கமாக சினிமா துறைக்கு வரும் பொழுது, கத்துக்கொண்டு வெளியே வரும் பொழுது அவர் ராகு தசையில இருக்கிறார். ராகு தசை மிக பெரிய ஏமாற்றங்களையும் மிகப்பெரிய கவலைகளையும் முயற்சிகளையும் செய்ய வைக்கும். ஆனா முடிக்கும் பொழுது ஞானத்தை கொடுத்துவிடும். அப்ப இளையராஜா பீக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி 1971 வரைக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எத்தனை இடத்துக்கு ஏறினாரு இறங்கினாரு. அவர் சென்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு நம்பிக்கையோடு எல்லார் மாதிரியும் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற ஒரு எல்லா திறமைகளையும் கையில வச்சுக்கிட்டு வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருந்தாரோ, அந்த முழு ஏக்கமும் ராகு தசையில கிடக்குது. அப்ப ராகு தசை வந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த ராகு தசை தான் ஞானத்தின் மொத்தத்தையும் அவருக்கு வந்து உள்வாங்கி அதை மொத்தமா அவர் குரு தசையில தூக்கி அடிச்சிட்டார். சரியா? அப்ப உச்சம் பெற்ற குரு தசை அவருக்கு வந்து வாழ்க்கையோட பெஸ்ட் பீரியட கொடுத்துச்சு. சரியா? அந்த இடத்துல பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரனும், அந்த இடத்துல சந்திரனும், அந்த இடத்துல குருவும், அந்த இடத்துல ராகுவும் சேர்ந்து அந்த குரு தசையில வேலை செய்யறாங்க. அப்ப குரு தசையில வேலை செய்யும் பொழுது குரு தசையில குரு புத்தி, குரு தசையில சனி புத்தி, குரு தசையில புதன் புத்தி, புது தசையில கேது புத்தி, சுக்கிரன், எல்லா கிரகங்களும் அந்த இடத்துல கலந்துருந்து பாருங்க. இப்ப ஒரு பீக்ல இருக்கும் பொழுது ஒரு புத்தி கூட அவருக்கு சோடை போகாத அளவுக்கு எல்லா புத்திகளும் நல்லாக வேலை செய்யறதுக்கு அந்த இன்டர் கனெக்டடு, அந்த பரிவர்த்தனை யோகம், அந்த செவ்வாய் பாக்குறது, அந்த குரு வந்து செவ்வாயை பாக்குறது, கேது சப்ளை பண்றது, எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப குரு இயங்கும் பொழுது எல்லா கிரகங்களும் இயங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ராகு போட்ட அடித்தளம், ராகு கொடுத்த ரணம், ராகு கொடுத்த பக்குவம், ராகு கொடுத்த ஏக்கம், ராகுக்காக காத்துருது. அப்ப ராகு தசை கஷ்டப்படுத்துதுன்னா பொறுமையா இருங்க, அது அப்படித்தான் கஷ்டப்படுத்தும். எனக்கு கூட ராகு தசை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போட்டு சட்டியில போட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிற மாதிரி தான் வறுத்துச்சு. ராகு தசையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்க்காத ஜோதிடர்களே கிடையாது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லா ஜோதிடருக்கும் நிறைய விஷயம் தெரியல, நாமளே ஜோசியம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன். சோ நான் இன்னைக்கு குரு தசையில ஓரளவு ஜோதிட ஞானம் பெற்றிருக்கிறதுக்கு காரணம் முழு குரு தசை கிடையாது, ராகு தசை முழுக்க. அப்ப ராகு தசத்தோட 18 வருஷத்துல போட்டு புழுங்குனது பட்ட கஷ்டம் குரு தசையில 16 வருஷம் கடந்திருக்கிறோம். அப்பனா ராகு தசையில இருந்து ஆரம்பிக்கும் கஷ்டம்னா அப்ப அதெல்லாம் உங்களை ஒரு மெச்சூர் பண்ணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து அவருக்கு வந்து ராகு தசை முடிஞ்சு குரு தசையில அவர் பீக்ல இருந்தப்ப சனி தசையிலையும் அவர் வந்து தன்னுடைய உச்சத்துல இருந்தார். சரியா? 90கள் முழுவதும் அவருடைய அந்த நீட்சி இருந்துச்சு. 90கள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இளையராஜா ஏஆர் ரகுமான் வந்துட்ட பிறகு அவருக்கு புதன் தசை வருது. அந்த புதன் தசை வரும் பொழுது புதன் வந்து 2ஆம் வீட்டதிபதின்ற வேலையை காட்டுறார். புதன் வந்து அவருக்கு அவ்வளவு நல்லதா செஞ்சாலும், இளையராஜான்னு பேர் கொடுத்தாலும், ஒரு விஷயத்த ஒரு கிரகங்கள் நல்லது செய்யும் பொழுது இசை புயல்னு ஒருத்தர் அங்க வந்துடுறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து இசைஞானி இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது இசை புயல்னு ஒருத்தர் புதுசா வரும் பொழுது அவர் புதனின் ஆதிக்கத்தில் இளையராஜாவை மிஞ்சுகிறார். அப்ப புதன் தசை இவருக்கு நடக்கும் போது ஏஆர் ரகுமானோட ஜாதகத்தை நம்ம தனியா பார்க்கலாம். சரியா? அப்ப அந்த பீரியட்ல ஏஆர் ரகுமானுக்கு வந்து இசை புயலாகவே அவர் வருகிறார். அப்ப இவருக்கிட்ட இருக்கிற அந்த புதன் வந்து 2ஆம் வீட்டதிபதியா வேலை செய்யற மாதிரி போயிடுறார். 2ஆம் வீட்டதிபதி என்ன செய்வார்னா கான்ட்ராக்டை கட் பண்ணி விட்டுவார். திருமண பந்தங்களை முறிக்கின்றவர் 2ஆம் வீட்டதிபதி. ஏன்னா அவரு 8க்கு 7. சரியா? அவரு 8க்கு 7ஆம் அதிபதி. அதனால அவர் வந்து கான்ட்ராக்டை கட் பண்ணுவார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி, 7ஆம் வீடுன்றது கான்ட்ராக்ட், 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதின்றதுனால அவர் எல்லா கான்ட்ராக்டையும் கட் பண்ணுவார். அப்ப புதன் தசை வரும் பொழுது அவருக்கு பட வாய்ப்புகள் குறையறதுக்கு இன்னொருத்தர் அதிகமான எனர்ஜியோட புதனோட தத்துவத்துல வரும் பொழுது இவருக்கு வந்து அந்த இடத்துல புதன் வந்து 7க்கு
இந்த இடத்துல 2ஆம் வீட்டதிபதியா அவர் வேலை செஞ்சிடறாரு. சரியா? அப்ப 2ஆம் வீட்டதிபதியா அவர் வேலை செய்யும் பொழுது புதன் தசையில வந்து அவர் வந்து பெரிய பரபரப்பு இல்லாமல், அதே நேரத்துல தன்னுடைய வேலையை விடாம அங்கொன்றும் இங்கொன்றுமாக இசைகளை செய்து கொண்டு, சிம்போனி செய்து கொண்டு தன்னுடைய கடமையில அவர் இருக்கிறார். டூ மச் பிஸியா இல்ல. அவருக்கு காலம் ஒரு ஒரு ஓய்வை தருகிறது. அது தேவை. காலம் ஒரு ஓய்வை கொடுக்கிறதை ஏத்துக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய கடமையை அழகா ரிலாக்ஸா செஞ்சுட்டு இருக்காரு. அவராவே தான் இருக்கிறார். அவர் அவருடைய வேலையில் அவராக தான் நிறைவாக தான் இருக்கிறார். அவர் சலனம் அடையவில்லை, கவலைப்படவில்லை, எதுவுமே படவில்லை. அவர் நிறைவாகவே இருக்கிறார். அவருடைய கடமைகளை வழக்கம் போல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்கு கேது தசை நடக்குது. திருப்பி இளையராஜா லைம் லைட்ல வந்தாரா இல்லையா? இவ்வளவு நாள் கழிச்சு புதன் தசை முடிஞ்சிட்ட பிறகு இளையராஜா வந்து நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறாரா இல்லையா? இளையராஜா படம் பண்றாரா? பேச்சு அவரோட கான்ட்ரவர்சிஸான கேசஸ், அவருடைய கிளைம்ஸ், அந்த என்னுடைய பாடல்களுக்கு உரிமை கோருவதற்கு அதில் வெற்றி பெற்று அவர் அந்த அவரோட இப்ப லைம் லைட்டுக்கு வந்துட்டார். அப்ப சார் மியூட் போட்டுக்கோங்க சார் எல்லாரும். ஓகே. அப்ப கேது தசை எப்படி வேலை செய்யுது? திருப்பி கேது தசை 3ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கு. கேது தசை 3ஆம் இடத்தோடு, ராசிக்கு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது திருப்பி இது இயங்க ஆரம்பிச்சது. இவர் திருப்பி சப்ளையை கொடுக்கிறார். கேது வந்து திருப்பி 3ஆம் இடத்துக்கு சப்ளையை கொடுக்கிறாரு. அதனால திருப்பி 3ஆம் இடம் இயங்குது. ப்ரொப்பலர் திருப்பி சுத்த ஆரம்பிக்கும். புரியுதா? இப்பயும் இளையராஜா பிஸியா தான் இருக்காரு. நம்ம எல்லாரை விட இளையராஜா பிஸியா இருக்கு. அப்ப அந்த ஒரு தசா புதன் அவருக்கு கான்ட்ராக்டை கில் பண்ணுச்சு. அதுக்கு காரணம் 2ஆம் வீட்டதிபதியான அவர் வேலையை செஞ்சது. ஆனா அவர் 5ஆம் வீட்டதிபதியாவும் இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய வேலைகளை காதல செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். காலம் ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால அந்த நேரத்துல அவர் அதை செஞ்சார். சார் மியூட் போட்டுக்கோங்க சார். நான் ஒரு தடவையும் மியூட் பார்த்துக்கோங்க. ஓகே. சோ இந்த உதாரண ஜாதகத்தின் அடிப்படையில நான் கிரகங்களின் இணைவு எப்படி வேலை செய்யுதுன்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து பொதுவா ஜாதகங்கள் இல்லாம, உதாரண ஜாதகங்கள் இல்லாம கிரக இணைவுகள் எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்க யோசிக்கணும். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிற சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன தத்துவத்துல இருக்கிறாரு, எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார், அவர் எந்த ராசியில் இருக்கிறார், அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் யார், சூரியனுடன் யார் இருக்கிறா, சூரியனை யாரு பாக்குறா, அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். அப்ப ஒரு ஜாதகத்தை வந்து நீங்க ஆராய்ச்சி செய்யும் பொழுது என்னென்ன பார்க்கணும்னா, ஊஹமை அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை டீட்டெயிலா அனலைஸ் பண்ண முடியும். இந்த இளையராஜா ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை நம்ம பிரீமியம் ரிப்போர்ட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல ஊஹமைன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து முதல்ல லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப லக்னம் வந்து ராசியா எடுத்துக்கலாம். அப்ப லக்னம் நின்ற ராசி ரிஷபம், அது நின்ற புள்ளி அவஸ்தை. ஒரு ஜாதகத்துல அந்த லக்னமோ ராசியோ இல்ல மற்ற கிரகங்களோ என்ன அவஸ்தையில நின்னுச்சுன்ட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது வந்து பால அவஸ்தையா, மிருத்யு அவஸ்தையா, விருத்த அவஸ்தையா, யுவ அவஸ்தையான்னு பார்க்கணும். அப்ப மிருத்யு அவஸ்தை, லக்னம் வந்து மிருத்யு அவஸ்தையில இருக்கு. இப்ப நம்ம லக்னம் வந்து நமக்கு சரியா தெரியுமா அப்படின்றது தெரியல. நம்ம ராசியை வந்து எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இங்க வந்து செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல 4th ஹவுஸ் எடுத்துக்கிறேன். 12 ராசிக்கு எடுத்துக்கலாம். இப்ப 4th ஹவுஸ் வந்து சிம்மம். சரியா? அப்ப 12 ராசிக்கும் வந்து பலன் பார்க்கறது இங்க கொடுத்துருக்குறோம். அப்ப அந்த கிரகம் எந்த கிரகம் 6ஆம் வீடுனா 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டு அதிபதி யார், 6ஆம் வீட்டு அதிபதி நின்ற ராசி யார், அவஸ்தை யார், நட்சத்திரம் என்ன, அவர் ஆட்சியா உச்சமா, அவர் அஸ்தங்கம் ஆயிட்டாரா, வக்ரம் ஆயிட்டாரா, ஸ்தான பலம் பெற்றிருக்காரா, வக்ரம் பெற்றிருக்காரா, திக்பலம் பெற்றிருக்காரா, காலபலம் பெற்றிருக்காரா. அப்ப லக்னம் முதற்கொண்டு 12 பாவத்துக்கு நீங்க வலு பாக்குறதுக்கு இந்த ஊஆமை ரிப்போர்ட்டை பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ராசி அல்லது அந்த 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 லக்ன அந்த வீட்டின் அதிபதியோட வலுவை பார்க்கணும். அது ஒவ்வொரு விஷயமும் ஷட்பலம் எல்லாம் சாதக பாதகத்துல இருக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்கு இங்க வந்து இண்டிகேஷன் கொடுத்துருப்போம். அதை பார்த்துக்கணும். சோ அப்ப வந்து ஒரு ஜாதகத்துல பலன் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா என்ன ஊஆமை ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிக்கணும். அப்ப இப்ப வந்து இந்த இடத்துல அவர் வந்து ஸ்தான பலம் பெற்றிருக்காரா,
அப்படின்னா இந்த இடத்துல டிக்கு போட்டு இருந்துச்சுன்னா ஸ்தான பலம் பெற்றிருக்காரு. இந்த இடத்துல இன்ட்டு பெற்று போட்டுருச்சுன்னா ஸ்தான பலம் பெறல. அப்ப இந்த இடத்துல திருப்பலம் வந்து அவர் பெறல. அந்த இடத்துல இன்ட்டு மார்க் இருக்கு. ஏன்னா நாட் அப்ளிகபிள். அப்புறம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார்? அடுத்த லெவல். லக்னத்துக்கு பாக்குறோம். அப்புறம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரோட நிலைமை பாக்குறோம். அப்புறம் லக்னமுடன் நின்ற கிரகம். அப்ப லக்னத்துக்கு கூட 4 கிரகம் நின்றுச்சுன்னா 4 கிரகம். லக்னமுடன் நின்ற கிரகம் சூரியன். அப்ப சூரியனோட அவஸ்தை, சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட அஸ்தங்கம், சூரியனோட ஆட்சி உச்சி, சூரியனோட வக்ரம், ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்ட பலம், நைசர்க பலம், திக்பலம், ஷெட்பலம், இஷ்டபலம், தட்பலம், லக்னாதிபதி லக்னத்துக்கு சுபரா அசுபரா அது மாதிரி பாத்திரலாம். சரியா? அதுக்கப்புறம் லக்னமுட அடுத்த கிரகம் சந்திரன். லக்னமுடன் நின்ற அடுத்த கிரகம் புதன். லக்னமுடன் அடுத்த நின்ற கிரகம் சனி. அப்புறம் லக்னாதிபதியுடன் நின்ற கிரகம் குரு. லக்னாதிபதியுடன் நின்ற கிரகம் ராகு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருடன் நின்ற கிரகம் சூரியன். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருடன் நின்ற கிரகம் புதன். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவுடன் என்ற கிரகம் சனின்ற மாதிரி ஒரு ஜாதகத்தோட முழு 3 லெவல் எடுக்கும். லக்னத்துல நின்ற கிரகங்கள், லக்னாதிபதியுடன் நின்ற கிரகங்கள், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் அவருடன் நின்ற கிரகங்கள், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், லக்னத்துடன் நின்றவர்கள், லக்னாதிபதியுடன் நின்றவர்கள், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருடன் நின்றவர்கள்னு 3 லெவல்ல ட்ரில் டவுன் பண்ணி நம்ம அதுல எப்படி இருக்குதுன்றத கூட்டி கழிச்சு டோட்டலா அது சாதகமா இருக்கா பாதகமா இருக்குதா அப்படின்றத பாக்குற ஒரு ரிப்போர்ட் இது. அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நீங்க பாக்குறதுக்கு ஊஆமே ரிப்போர்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் எடுக்கும் பொழுது அந்த கிரகம் எங்க உக்காந்து இருக்கு, அதுக்கு வீடு கொடுத்தவர், அந்த வீடு கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவர், அந்த கிரகம் எந்த ராசியில உக்காந்து இருக்கு, அந்த ராசியுள்ள கூட உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள், அப்புறம் அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த சாரம் வாங்கின கிரகம் எங்க இருக்கு, அவருக்கு எங்க இருக்கு, அப்புறம் அந்த கிரகம் எந்த இடத்த 7ஆம் இடமா கனெக்ட் பண்ணுது, அந்த 7ஆம் இடத்தோடு இந்த இடத்துக்கு டைரக்ட் கனெக்ட் எப்படி வருது, அந்த 7ஆம் இடம் என்னது, அந்த இடத்துல இருந்து இவரு எனர்ஜியை புல் பண்றதுக்கு சக்தி இருக்கா, அந்த இடத்துக்கு எனர்ஜியை இவரு தள்ளி விடுறதுக்கு சக்தி இருக்கா, புல் அண்ட் புஷ் கெப்பாசிட்டி இருக்கா, இவர் அங்கிருந்து உறிஞ்சுறாரா இல்ல அங்கிருந்து தள்ளுறாரா, ஒரு கிரகம் உறிஞ்சக்கூடிய கிரகமா ஒரு கிரகம் தள்ளக்கூடிய கிரகமா, இதெல்லாம் தத்துவத்துல நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நடக்கிற தசா புத்திகள் சாதகமா இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப நம்ம இந்த நிறைய உதாரண ஜாதகங்களை வர நாட்கள்ல பார்ப்போம். நிறைய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை சூட்சமங்களை பார்ப்போம். நீங்க வந்து எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓகே. இப்ப வந்து இது வரைக்கும் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸை யூஸ் பண்ணாதவங்க ஓபன் பண்ணி அதுல ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். நாளைக்கு கிளாஸ்ல இந்த ஆன்லைன்ல வரவங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் தருவேன். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்றவங்களுக்கு நான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸுக்கு ஆக்சஸ், அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸோட ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு புது சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கிறோம். அந்த சாஃப்ட்வேரை நாளைக்கு வர நாட்கள்ல நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் மெர்லின் அனாலிட்டிக்ஸுக்கு ஆக்சஸ் கொடுப்பேன். அதுக்கு 1 வருஷம் ஆக்சஸ் கொடுப்பேன். டெய்லி வர 120 பேருக்கு அந்த ஆக்சஸ் நான் கொடுப்பேன். நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்கனாலே, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் பால் ஒரு முழு ஈடுபாடு வந்துடும். நீங்க தொழில்முறை ஜோதிடர் ஆவதற்கான எல்லா விதிகளும் அதில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் வரும் நாட்கள்ல நான் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாருக்கும் இந்த 120 பேர், இப்ப இருக்கிற 120 பேருக்கும் ஆக்சஸ் கொடுப்பேன். அந்த 120 பேருக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்ட பிறகு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கிற பிரீமியம் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாதகத்துல பலன் எடுக்கிறதுன்றத அடுத்த 4-5 நாள் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி பலன் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெர்லின் அனாலிட்டிக்ஸுக்கு ஆக்சஸ் கொடுப்போம். அதுல இப்ப நம்ம காலபுருஷ தத்துவத்துல இந்த எடுத்துட்டு இருக்கிற எல்லா வீடியோஸும் அதுலயும் இருக்கும். அதுல திருமண பொருத்த வகுப்புகள் இருக்கும், பஞ்சபக்ஷி வகுப்புகள் இருக்கும், ஜாமக்கோல் வகுப்புகள் இருக்கும், எண்கணித வகுப்புகள் இருக்கும். அப்ப இவ்வளத்தையும் நீங்க இந்த 120 பேர் காலையில ரெகுலரா வரவங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அதுதான் புரட்டாசி மாதத்தில்
புதன் உங்களுக்கு குறிக்கின்ற பொக்கிஷம். சரியா? இப்ப இளையராஜா ஜாதகத்துல சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. Raise your hands, ask questions in இளையராஜா horoscope. சொல்லுங்க, யாரு ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? சிவகுமார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் எனக்கு அந்த ஜாதகத்துல என்ன சந்தேகம்னா சார், அவரு வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து சந்திர பலன் வந்து ரொம்ப குறைவா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்புறம் இன்னொன்னு, சூரியனோட இன்னும் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அப்ப அதுல வந்து எப்படியும் 1 இல்ல 2 கிரகங்கள் அஸ்தங்கம் ஆயிருக்குமே, அதனால பாதிப்பு இருக்காதா அப்படிங்கிறது 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சந்திரன் அங்க உச்சம் பெற்று விட்டார். சரியா? சரி சார். அதுலயும் ரோகிணியில இருக்கிறார். அதனால சந்திரன் வலுவோட தான் இருக்கிறார். அதுல சந்தேகமே வேண்டாம். ஓகேவா? சூரியனோடு அஸ்தங்கம் பெற்றாலும் அந்த இடத்துல பரிவர்த்தனை நடக்குது. சரியா? அஸ்தங்க தோஷம் இந்த ஜாதகத்துல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா என்னன்றதை நான் பார்த்தேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது பெருசா. சனி மட்டும்தான் அஸ்தங்கம் ஆயிருக்கிறார். சரியா? மற்ற கிரகங்கள் அஸ்தங்கம் ஆகல். பரிவர்த்தனை இருக்கிறதுனால அது வந்து ஒரு மகா யோகமா இந்த இடத்துல வேலை செய்யுது. அமாவாசையை பத்தி நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. அமாவாசையை பத்தி நீங்க நிறைய ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிருக்கீங்க. அமாவாசையில ஜெயிச்ச ஜாதகங்களா நீங்க இளையராஜா ஜாதகத்தையே எடுத்துக்கணும். சோ நீங்கள் பொதுவாக படித்த விதிகள் எல்லாம் தவறு. எல்லா ஜாதகங்கள்லயும் விதி விலக்குகள் இருக்கும். சரியா? இளையராஜாவை போய் அமாவாசைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? வளர்பிறையில் இருக்கிறார். சுயம்பு லிங்கமாக வளர்றார். சரியா? அமாவாசைக்கு அடுத்த நாள்ல தான் இருக்கிறாரு. அவர் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சியை நோக்கி போறார். நன்றி சார். ஐயா, அமாவாசையில பிறந்தவங்களும் அறிவு அதிகம். அறிவு அதிகம் தான். அதனால அமாவாசையை பத்தின தவறான கருத்துக்களை நீக்கிருங்க. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால அமாவாசையில பிறந்தா திருடன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் லாஜிக்லெஸ். அதை நான் நிராகரிக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்தாங்கன்னா அது நெருக்கத்தை குறிக்கிறது. அங்க வந்து பூஜ்ஜியத்திலிருந்து தான் ராஜ்யம் பிறக்குது. சரியா? ஒரு மௌனத்திலிருந்து தான் ஒளி பிறக்குது. அந்த இடத்துல ஒரு புதிய பிறப்பு உருவாகுது. அது செட்டில் ஆகுறதுக்கு லேட் ஆகலாமே தவிர அது ஒரு நிறைவான அமைப்பு தான். அதனால பௌர்ணமி சந்திரன் தான் யோகத்தை கொடுக்கும் என்ற விதியை வந்து மூடத்தனமாக நம்பாதீர்கள். அமாவாசையும் யோகத்தை கொடுக்கும். அமாவாசை தான் வந்து நாட்டை ஆழ்வார். இந்த படத்துல பார்ப்போம்ல, சத்யராஜ் படத்துல. ஓகே, செந்தில்நாதன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இந்த ஜாதகத்துல வந்து இந்த புல் புஷ் ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க இல்லைங்களா? சோ அது ஆக்சுவலி எது புல் பண்ணும் எது புஷ் பண்ணும் அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? இல்ல, இது எல்லா கிரகங்களுமே புஷ் பண்ணும். கேது வந்து புஷ் பண்றதுல பீச்சி அடிக்கிறதுல கேது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ராகு வந்து சக் பண்ணும். ராகு வந்து இழுக்கும். ஒரு ஃபனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மேல மண்ணெண்ணெயை ஊத்துனீங்கன்னா ராகு இழுக்கும், கேது வந்து தள்ளும். புரியுதா? அப்ப ராகு கேது இருக்கிற இடத்துல ராகு வந்து இழுக்கிற வேலையை செய்யும், கேது வந்து தள்ளுகின்ற வேலையை செய்யும். அப்ப கேதுவோடு இருக்கிற கிரகங்கள் அந்த வேலையை சேர்த்து செய்யும், ராகுவோடு இருக்கிற வேலைகள் இழுக்கிற வேலையை செய்யும். ஏன்னா ராகு கேதுகள் அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க இல்லையா? ஓகே ஐயா, எனக்கு இன்னொரு கேள்வி. நேற்றைய வகுப்புல வந்து இயற்கை அமர்த்திய காரகன் சொன்னீங்க. ஆத்ம காரகன் சூரியன் தெரியுது, பட் இயற்கை அமர்த்திய காரகன் யாரு? புதன். ஓகே, நன்றி. நேற்றைய கேள்வி வந்து இன்னொருத்தர் நம்ம ரமணி வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஆக்சுவலி வந்து நான் வந்து கொஞ்சம் கேஷுவலா அவருக்கு பதில் சொன்னேன்ட்டு என்னுடைய மனைவி கூப்பிட்டு திட்டினாங்க.
ஆக்சுவலி அது அவர் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் வந்து ஒரு உரிமையோட அவர்கிட்ட வந்து இன்னைக்கே போய் பாப்பா, அந்த கோயில போய் லட்சுமி நரசிம்மரை பாருப்பான்னு சொன்னேன். ரமணி இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஆக்சுவலி வந்து உங்க கேள்விக்கான பதில வந்து நான் வேற மாதிரி சொல்லியிருக்கணும். ப்ரையாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மனசுல இருக்கும். ஆனா அது வந்து ப்ரையாரிட்டியா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். நமக்கு ப்ரையாரிட்டி இருக்கிற விஷயத்த நம்ம உடனே செஞ்சிருவோம். நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். அது ப்ரையாரிட்டி இல்லாம வச்சிருப்போம். நமக்கு அது உயிருக்கு ஆபத்தான விஷயம். நம்ம அதை செய்யலைன்னா நம்ம உடனே செத்துருவோம்னா நம்ம முதல்ல அதை போய் செய்வோம். நமக்கு ஒரு காதலிய திடீர்னு பிடிக்குதுன்னா காதலிய பார்க்கணுமா நண்பனை பார்க்கணுமானா காதலிய தான் நண்பனை கழட்டி விட்டுட்டு போய் பார்ப்போம். அப்ப நம்ம லைஃப்ல என்ன ப்ரையாரிட்டி பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அது வருது. அப்ப நீங்க ப்ரையாரிட்டி பண்ணீங்கன்னா அவங்களும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. நீங்க ப்ரையாரிட்டி பண்ணலன்னா அந்த தெய்வமும் ப்ரையாரிட்டி பண்ணாது. ஹவ் யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் திங்ஸ்ன்றத பொறுத்து அது சீக்கிரமா நடக்கும். ஓகே சார். தேங்க்யூ. சுப்புலட்சுமி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இப்ப இந்த 9ஆம் இடத்துல இருக்க கேது வந்து அவருக்கு வந்து பாதகாதிபதியா செயல்படுவாருங்களா சார், இல்ல பாக்கியாதிபதியா செயல்படுவாரா? அவர் பாக்கியாதிபதியா தான் செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப பாதகாதிபதியா செயல்பட மாட்டாருங்களா? பட மாட்டார். அவரு வந்து ஞானி தானே. சரிங்க சார். அந்த இசை இடத்துல ஞானி வேற தானே. கிரகம் இருந்தா? இசை ஞானி தானம்மா. சரிங்க சார். அப்ப ஞானியா அவர் ஆல்ரெடி ஆயிட்டார். அவர் பிறவி ஞானியா இருக்கிறதுக்கு காரணமே கேது அங்க இருக்கிறது தான். அப்போ அந்த இடத்துல வேற கிரகம் இருந்திருந்தால் வேற பாதகமா கிரகங்கள் இருந்தாலும் செயல்பட முடியாது. கேதுவை மிஞ்சி அங்க யாரும் வேலை செய்ய முடியாது. கேது ஒரு இடத்துல இருக்காருன்னா கேது தான் அங்க அதிகமா வேலை செய்வார். மற்ற கிரகங்கள் கேதுவோடு சேர்ந்துதான் வேலை செய்யும். இல்ல சார், நான் கேக்குறதுங்க, அந்த இடத்துல கேது இல்ல, வேற கிரகம் இருந்திருந்துச்சு 9ஆம் இடத்துல, அப்ப பாதகமா செயல்படுமா பாக்கியமா செயல்படுமா? இல்ல பாக்கியமா தான் செயல்படும். அது வந்து சனியோட வீடு தானே, ரிஷப ராசி தானே. சரிங்க சார், இந்த நன்றி சார். பாதகாதிபதியை பத்தி நிறைய பேர் குழப்பிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு பாதகாதிபதி பெரிய விஷயத்த பல ஜாதகங்கள்ல செய்யறதே இல்லை. சரிங்க சார். அவர் வெரி லெஸ் ரோல் தான் பே பண்றாரு. வெரி வெரி லெஸ். 100 பேருக்கு 2 பேரை தான் அடிக்கிறாரு அவர். ஆனா எல்லாரும் பாதகாதிபதியை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த உபயராசிகளுக்கு எல்லாமே 7ஆம் வீடு பாதகமா வருது. அப்போ அவங்க ஸ்பௌஸும் அதைத்தானே சார் சொல்றோம், அதை வந்து பயப்பட வேண்டியது இல்லைங்கிறீங்க? பயப்பட வேண்டாம். உபயராசி நாளுக்குமே பயப்பட வேண்டாம். பாதகாதிபதி மிகப்பெரிய தாக்கத்தை செய்ய மாட்டாருமா. அதுவும் அவர் செய்யணும்னா அவர் தசாபுத்தி வந்தாதான் செய்வார். சரிங்க சார். அதுல கோச்சாரங்கள்லாம் உடன்படும் பொழுது அது கடந்து போயிடும். அது ஒரு மிகப்பெரிய பாதகத்தை செய்யற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க எல்லாரும். அவருக்கு லெஸ் வெயிட்டேஜ் கொடுத்தா போதும். நன்றிங்க சார். வணக்கம் ஐயா. பேசுங்க சார். யாதவ கோபால் ஐயா வணக்கம். இப்ப வந்து அமைச்சக்காரர்கள் நம்ம வந்து சந்திரன் எடுக்கணுமா இல்ல டிகிரி வைஸ் எடுக்கணுமா? இப்ப இந்த ஜாதகத்துல அமத்தியக்காரகன் வந்து உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருப்போம் ரிப்போர்ட்ல. ஜெய்மினி ரிப்போர்ட்ஸ் கீழே கொடுத்துருப்போம். கீழே வந்தீங்கன்னா ஆத்மகாரகன் சனியா இருக்கிறாரு, அமத்தியக்காரகன் சந்திரனா இருக்காரு இவரோட ஜாதகத்துல. சனி ஆத்மகாரனா வர்றதுக்கு ரீசன் என்ன ஐயா? அவர் 22 புள்ளி வாங்கியிருக்காரு. அவரு அந்த ராசியில 22. ஆமா, டிகிரி ஐஎஸ்சி டிகிரி வாங்கின கிரகம் தான் ஆத்மகாரகன். ஆனா கிரக வயசு வந்து சூரியன் சந்திரன் தானே ஐயா? இதுவும் அது இயற்கை ஆத்மகாரகங்க. உங்க ஜாதகத்துல ஐஎஸ்டி டிகிரி, இந்த ஜாதகத்துல ஐஎஸ்டி டிகிரி வாங்கினவர் சனி 22 டிகிரில இருக்காரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஆத்மகாரகன் சனி. இந்த ஜாதகத்துக்கு அமத்தியக்காரகன் சந்திரன். சரியா? இப்ப இவங்க வந்து ஒன்னா இருக்கனால வந்து புணர்ப்பு இருக்குமா ஐயா? இந்த ஜாதகத்துல புணர்ப்பு எல்லாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. அது விதிவிலக்கா இல்ல இது ஆத்மகாரகரா வந்தனாலயா? புணர்ப்பு வந்து பொதுவா வந்து அவர் பார்க்கணுங்க. சனி வந்து பார்த்தாதான் அது பெரிய தோஷத்தை கொடுக்குமே தவிர சனி இருக்கிறதுனால தோஷத்தை கொடுக்கறது. ஆனா மந்தத்தன்மை கொடுக்கும் இல்லையா? இளையராஜா மந்தமா இருக்கிறாரா? புதன் அங்க சரி பண்றாரு இல்லையா?
அதனாலதான் பல கிரகங்கள் கூட்டு விளைவுல சேர்ந்து வேலை செய்யுதுங்க. அதனால ஒண்ணு வந்து மாத்தி மாத்தி வேலை செய்யுது. 4 கிரகங்கள் வேலை செய்யுது லக்னத்துல, ராசியில. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இல்ல, அது சரியாகுது. ப்ராப்பரான விஷயத்துல அது கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல கலந்து ஒரு நல்ல சமையலா வெளியே வருது. கரெக்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. பரமேஸ்வரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஜாதகத்துல காலசர்ப்ப யோகம் உள்ள ஜாதகமா இருக்கு சார். அதனாலதான் 35 வயசுல இளமை காலத்துல கஷ்டப்பட்டாருன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட் தான் சார். அவரு பண்ணைபுரத்தை விட்டு சென்னைக்கு வந்தோடனே ஜெயிச்சாருன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஒரு இடம் விட்டு இடம் பெயர்ந்து அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 8 கூடியவனும் லக்னாதிபதி 1 கூடி இருக்கு. அந்த பழசெல்லாம் மறந்துடுறேன்னு சொல்லிட்டு. நன்றி சார். சுப்பிரமணியன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ இவருடைய ஜாதகத்துல கிரக யுத்தம் அப்படின்னு ஏதாவது பார்க்க முடியுமா? ஏன்னா லக்னத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சியிலேயே 3 கிரகங்கள் இருந்து கிரக யுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இதை டிகிரி வைஸ் பார்க்கும்போது இந்த லக்னத்தை வந்து அதிகமா நடத்தக்கூடியவர் யாரா இருப்பார்? இவர் ராசி அதிபதியா இருப்பாரா, இல்ல இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிகிரி அதிகமா வாங்கின கம்மியா இருந்து மற்றவங்களை முன்னேறிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் வந்து எதுவா இருக்கும் இவருக்கு? இந்த ஜாதகத்துல கிரக யுத்தம் இல்ல. இந்த ஜாதகத்துல கிரக யுத்தம் இல்ல. இந்த ஜாதகத்துல வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதிக ஆதிக்கம் செய்தவர் சந்திரன், அடுத்து சுக்கிரன், அடுத்து சனி. உழைப்பு அயராத உழைப்பு இருக்கு. சனி அயராத உழைப்பு இருக்கு. உழைப்பை தாண்டி அவர் வெற்றி பெறல. சரியா? ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலை செய்யறார். அந்த உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு அந்த ஊற்றுக்கண்ணா இருக்கிற சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த ராசியின் அதிபதி குருவோடு வலிமை பெறுகிறார். அந்த ராசியின் அதிபதி பரிவர்த்தனை பெறுகிறார். அப்ப இந்த 3 கிரகங்கள் தான் அவர் உயர்ச்சிக்கு முக்கிய காரணம் வகிக்கின்றன. புதன் வந்து சப்போர்ட்டிவா எல்லாருக்கூடயும் சேர்ந்து, புதன் இருக்கிற இடத்துல சப்போர்ட் பண்ணிடுவார்ல, அப்ப அவர் எல்லாருக்கும் இணைந்துருவார். அதனால புதன் அந்த இடத்துல இணைந்து செயல்படுறார். அப்ப அந்த இடத்துல இந்த 3 கிரகங்கள் அதிக வலுவோடு வேலை செய்கிறது. புதன் அதுக்கு அடுத்த இடத்துல வேலை செய்யுது. ஃபைனலா சூரியன் வேலை செய்யுது. இப்ப 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பகை ஸ்தானத்தை உடையவங்களாச்சு, பகை குணம் உடையவங்களாச்சு. இப்ப ராகுவும் கூட இருக்காரு. இதுல யாருக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா சுக்கிரனுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவாரு. அதனாலதான் அவர் கலையில அவ்வளவு தூரம் முன்னேறி வந்தாருன்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி வந்து சுக்கிரனை வந்து வல்லமையா யூஸ் பண்றவரு குருன்னு நம்ம பல இடத்துல படிச்சுட்டோம் இல்லையா? அப்ப குரு இருக்கிற இடத்துலயே குருவோட கையிலேயே அவர் ஆக்டிவா சுக்கிரனை வச்சிருக்கிறாருன்னு எடுக்கணும். ஆமா, அப்ப குரு உச்சமாக இருக்கிறார். அவர் பயன்படுத்தக்கூடிய மந்திரிக்கின்ற அந்த தீர்த்தம் வந்து கையிலேயே இருக்கு. குரு நினைச்சப்ப எடுத்து தெளிச்சிருவார். அப்ப ராகுவும் இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. கேது வந்து 9ஆம் இடத்துல இருந்து சப்ளை பண்றாரு ஞானத்தை. இசை ஞானி, அந்த ஞானிக்குரியதை கேது சப்ளை பண்றார். சனி ஆத்மகாரகனா இருக்கிறதுனால அவர் வந்து நிதானமாக ஈஸ்வரனின் பக்தனாக இருக்கிறார். அவர் ஒரு பரமேஸ்வரனின் பக்தன் இல்லையா? திருவண்ணாமலையோட பக்தன் இல்லையா? திருவண்ணாமலையில பாத்திருக்கேன், அடிக்கடி பாத்திருக்கேன். ஆமா, அப்ப அவருக்கு அந்த சிவ பக்தியை கொடுக்கிறது சனி. சனி சூரியனோடு இருக்கிறார். பகை கிடையாது. சனி சூரியனை வர்ஷிப் பண்றார் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு இன்பமான கலவையா இந்த ஜாதகம் இருக்கு. ஆமா ஆமா, வித்தியாசமான ஜாதகம். ரொம்ப அருமை. நன்றி ஐயா. நன்றி. அலமேலு ரவிச்சந்திரன் சார். வணக்கம் சார். சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் ராகுக்குள்ளேயே கேதுக்குள்ளேயே அடங்கிடுது. இதுல ஏதாவது சிறப்பு இருக்கா சார்?
அதுதான் 32 வயசுக்கு மேல அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்கன்றது காலசர்ப்ப தோஷத்துக்கு பொது விதி இருக்கு இல்லையா? ஓகே. அந்த விதி இங்க வேலை செஞ்சிருது. ஊரை விட்டு வெளியே வந்துட்டாலும் அது வேலை செய்யும்ன்றாங்க. ஊரை விட்டு வெளியே வந்துட்டாரு, வேலை செஞ்சிருச்சு. ஓகே ஓகேங்க சார். வேற யாருக்காச்சும் இந்த ஜாதகத்துல டவுட் இருக்கா? வணக்கம் சார், நான் ரங்கநாதன் சார். எனக்கு வணக்கம் சார், சொல்லுங்க. ஆல்ரெடி ஆல்ரெடி கேட்ட டவுட் தான் சார். ஜாதகம் பொதுவா ஜென்ரலா நீங்க அந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ல ஊயாயம் வந்து 12 பாவங்களுக்கு கொடுக்கும்போது 12 பாவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஜாதகம் போட்டாக்கா ஆல்மோஸ்ட் 70% வரும் சார். ஆல்மோஸ்ட் எவ்ரி 12 பாவாஸ் ஆல்மோஸ்ட் above 60. பட் whereas that person is not married, not having any job, and depending on his father, no respect in the public. அது எப்படி சார்? எல்லாம் 12 பாவங்களுக்கு இஸ் கெட்டிங் மோர் தென் 60% வருது அந்த பர்சன்டேஜ். இந்த பாதகம் சாதகம் பார்த்தாக்கா நம்ம வந்து இப்பதான் உதாரண ஜாதகங்கள் பாக்குறோம் இல்லையா? இப்ப நம்ம தொடர்ச்சியா பல உதாரண ஜாதகங்களை இந்த சீரீஸ்ல பார்ப்போம். நீங்க சொன்ன வேலை இல்லாதவங்க ஜாதகங்கள் சிலது பார்ப்போம். வாழ்க்கையில ஜெயிச்சவங்களது, குழந்தை இல்லாதவங்களது, திருமண பொருத்தம், எல்லா சப்ஜெக்ட்லயும் குறிப்பிட்ட சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல இருக்கிற காமன் ரூல்ஸை நான் சொல்லுவேன். சரியா? அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி இந்த மெரின் அனாலிட்டிக்ஸ்ல இதை பத்தி நிறைய சப்ஜெக்ட்ல நிறைய பேசியிருக்கிறேன். அப்ப அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆல்ரெடி அதுல பதில் இருக்கு. அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? என் டவுட் என்ன சார், 7,000 கட்டு போயிருந்தா மேரேஜ் ஆகக்கூடாது. அதனால திருமண பொருத்தத்தை பத்தி மட்டும் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நிறைய வீடியோஸ் மெரின் அனாலிட்டிக்ஸ்ல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கும் பொழுது அதுல போய் பாருங்க. அதுல உங்களுக்கு அந்த ஃபுல் செஷன், அந்த ஃபுல் வீடியோஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார். சார் ஒரு ஆ, 10 சொல்லுங்க. நிமிஷம் நீங்க குரூப்ல எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் கைட் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணி அப்படியே நாங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாமே சார்? ஏன்னா இப்ப எனக்கெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், எனக்கு சார் தெரியல. மேபி அது ஒரு நான் 10 வந்து மினிட்ஸ் ஸ்கிரீனை எல்லாரும் அந்த ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்னு டைப் பண்ணா இந்த மாதிரி வந்துரும். ஓகேங்க சார். இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோன்னா நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது இட் வில் டேக் யூ டைரக்ட்லி டு த பேஜ். அது ஓகே நீங்க சார். லாகின் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகே. கீழே இங்க மேல ரிஜிஸ்டர்னு ஒரு ஐகான் இருக்கா? மேல இருக்கு சார். டாப் அந்த ரிஜிஸ்டர் ஐகானை கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் யூ த இலவச ஜாதக அக்கௌண்ட் பதிவுன்னு ஒண்ணு வந்துடும். ஓகே ஓகே இந்த இடத்துல சும்மா வந்து அலமேலு அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகே. கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஓகே சரியா? சார். இமெயில் உங்களுக்கு வரும். பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. நீங்க ஞாபகம் ஓகே வச்சுக்கிறது திருப்பி ஓகே லாகின் ஓகே பண்றதுக்கு. சார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்க போன்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் வந்து ஒரு காட்டும். 2024 அந்த இயர் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இயர் மாத்துறதுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ஓகே இயரை சார். கிளிக் பண்ணலன்னா நீங்க மாசமா தள்ளி போற மாதிரி இருக்கும். அந்த இயரை கிளிக் பண்ணிட்டு எந்த மாசமோ அந்த எந்த இயரோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அந்த இயர்ல வந்து நீங்க வந்து மாசத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டைரக்டா டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே சார். ஏதோ ஒரு டைப் பண்ணிட்டு டைம் வந்து ரயில்வே டைம்ல இருக்கும். டைம் டைப் பண்ணிக்கோங்க ரயில்வே டைம்ல. ஓகே இப்ப சாயந்தரம் 6:30ன்னா 18:30ன்னு கொடுக்கணும். சரியா? ஓகே ஓகே அதுக்கப்புறம் எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊரை மெதுவா டைப் பண்ணணும். இப்ப மதுரைனா MADU டைப் பண்ணா மதுரைன்னு வரும். கீழே சென்னைனா சென்னைன்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். சரியா? ஓகே இது டைப் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகி உள்ள போயிடும். ஓகே சார். சார் இப்போ மொபைலுக்கும் டெஸ்க்டாப்க்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார்? ஏதாவது மொபைல் வியூல வேலை செய்யும், டெஸ்க்டாப் வியூல வேலை செய்யும். நீங்க மொபைல்லயும் இதே ப்ராசஸ் தான். இது வந்து உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ டேஷ்போர்டு. இதுக்கு வந்து நான் பிரீமியம் ஆக்சஸ் கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு. ஓகே அதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ஓகேங்க சார். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாரும் வைங்க. நாளைக்கு இதுல இருக்கிற 120 பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க இந்த வகுப்புல தொடர்ந்து 120 பேர் கலந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த 3 சாஃப்ட்வேரோட ஆக்சஸ் கொடுத்துருவேன் நாளைக்கு நான். அதுல இருந்து ஓகே எப்படி ஓகே பலன் எடுக்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்லி கொடுப்பேன்.
சார் இப்ப இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்கள் வருது இல்ல சார், அது எல்லாருக்குமே பொருந்துமா சார்? வெளியூர் போய் தான் பிழைக்க முடியும் அப்படின்றது? இல்ல அது ஒரு பொது விதி. அந்த இடத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, புது இடத்துக்கு போனா நேத்து 12ஆம் இடம் சொன்னேன்ல, ஆமாங்க சார். அது ஒரு புது பிறப்பு. நீங்க ஒரு புது பிறப்பு எடுக்கணும். கான்செப்ட் புது பிறப்பு எடுத்தல். ம், வேற ம். ஊருக்கு போயிட்டீங்கன்னா, அது புது பிறப்பா தான் இருக்கும். ஆனா ஏன் அப்படின்னா, இப்ப என் ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளேயே வருது. ஆனா தெய்வ செயலா அவர் வேற சென்னைக்கு போயிட்டாரு. பாண்டியில இருந்து சென்னையில தான் இருக்காரு. அங்க போயும் ஒண்ணும் பெருசா இதுல சார் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. பலனுன்னு ஒண்ணும் இன்னும் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிர்க்க தெரியல. அதுக்காக தான் சரி ஒருவேளை அதுவும் அவருக்கு செட் ஆகலையோ அப்படின்றதுக்காக. இல்ல ம். அப்படிலாம் இல்ல. மத்த கிரக தசாபுத்திகள் மத்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஓகே. ஓகே சார். Thank you. சார் வணக்கம் தேங்க்யூ. சார். சேலம் சார். சொல்லுங்க பூபதி. சார் வணக்கம் சார். ஓப்பனிங் ஜாதகமே பிரம்மாண்டமான ஜாதகத்தை போட்டீங்க சார். அதாவது இந்த ஒரே ஜாதகத்துல அத்தனை விதிகளையும் பாரு, அமாவாசையில பிறந்தான் அப்படின்னா கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறத தகர்த்து தெரிஞ்சிட்டீங்க. புணர்ப்பு தோஷம்னு ஒருத்தர் கேட்டாரு. அந்த புணர்ப்பு தோஷமும் ஒண்ணும் கிடையாது. அங்க சந்திரன் உச்சம் அந்த விதி விலக்குல போகும். அதோட சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறத விட 2 பேரும் பார்த்துக்கிட்டாதான் புணர்ப்பு அதிகங்கிறதையும் தகர்த்துட்டீங்க. கேது 9ல இருந்தா அல்லது 10ல இருந்தா பிரச்சனை வரும் அப்படிலாம் இல்ல. கேது மிக சிறப்பா கொடுப்பாரு. கேதுல தான் கல்யாணம் ஆச்சு, கேதுல தான் எனக்கு வேலை கிடைச்சது, இப்படி கேதுவும் கொடுப்பாரு அப்படின்னு இந்த ஒரு ஜாதகத்தை மட்டுமே இன்னும் ஒரு மாசத்துக்கு அனலைஸ் பண்ணலாம் சார். அவ்வளவு ஐயோ, பிரமாதமா இளையராஜா ஜாதகத்தை ரொம்ப வருஷம் அனலைஸ் பண்ணலாங்க. மிக ஆனா பிரமாதமான அன்பார்ச்சுனேட்டா இளையராஜா ஜாதகத்தெல்லாம் போட்டு இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணதை பார்த்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? இல்லைங்க சார். நீங்க வந்து இளையராஜா ஜாதகம் சொல்லாம இதை போட்டிருந்தீங்கன்னா, இது அமாவாசை ஜாதகம் சார், ஒண்ணும் ஆகாது, இது எல்லாம் ஆகாது, இது புணர்ப்பு தோஷம் இருக்கு, அவருக்கு குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பா இருந்திருக்காது, இப்போ பாக்கியஸ்தானத்துல போய் கேது இருந்துட்டாரு, எல்லாம் தடையா இருந்திருக்குன்னு அந்த பழைய அரகுர ஞானத்தை வச்சு நாங்க ஏதோ உளறி இருந்திருப்போம். நீங்க இளையராஜா சொல்றதுனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகி உஷாராகிட்டோம். ஆக்சுவலா சொல்லாம சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருப்போம் சார். நிறைய விதிகள் நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷனா கடந்த ஒரு 1.5 வருஷமா வச்சு உருட்டிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னைக்கு நீங்க சொன்ன 1, 2 விஷயங்களே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எப்படி அதை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுங்கிறத கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். தேங்க்யூ. அதான் எல்லாரும் அதை லாகின் கிரியேட் பண்ணிட்ட பிறகு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு ஒரு ஜாதகத்துல மண்டபத்துக்கு எந்த கேள்விக்கும் பதில் பார்க்கலாம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கான விஷயங்கள் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கு. புதுசா பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர்லயும் இருக்கு. அதை சரிங்க சார். நான் வரிசையா சொல்லி கொடுப்பேன். அதை பார்த்து கத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களால எல்லா கேள்விக்கும் பதில் எடுக்க முடியும். ஓகே. ஐயா, தேங்க்யூ சார். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஏற்கனவே சந்தாதாரரா இருக்கிறவங்க அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்களா? ஆமா மேடம். அப்ப உங்களுக்கு அந்த மெர்லின் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா இருக்கிறீங்க. என்கிட்ட நிறைய வகுப்பு படிச்சிருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் புதுசா சில வகுப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்ல. ஆமாங்க சார். அப்ப இந்த ஓகே புரட்டாசி சார். மாசம் என் கூட பயணம் பெற 120 பேருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சுக்கணும்ல. நாளைக்கு இந்த ஆமாங்க சார். 120 பேர் என் கூட டெய்லி புரட்டாசி மாசம் வந்து உக்காந்தாங்கன்னா எனக்கு அன்புக்கு இனியவர்களா இருக்கீங்களே நீங்க. ஓ, சரிங்க. எவ்வளவு சிறப்பு காலையில சிறப்பு 5 விருந்தினர்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து படிச்சவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்குறீங்க நீங்க. என்ன சார், சந்தோஷப்படுத்துறீங்க உங்களால் நீங்க. நாங்கள் காலையில நிறைவடைந்தோம் 5 சார். மணிக்கு வந்து 120 பேர் உட்கார்றதுனால என் வாழ்க்கை அழகா இருக்குது. என் லைஃப்ல நான் பண்ண பெஸ்ட் அச்சீவ்மெண்டா இதை பார்ப்பேன். நான் 70 வயசானா கூட நீ என்னடா செஞ்ச அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாசத்துல 120 பேரை எழுப்பி உட்கார வச்சு நான் பேசினதை ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அச்சீவ்மெண்டா நான் சொல்லுவேன். ஐயா, எங்களுக்கு இது அச்சீவ்மெண்ட் தான். இது வரைக்கும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து இப்படி கண்டினியூஸா பண்ணதில்லை. எங்க வீட்டுல ஆச்சரியமா பாக்குறாங்க. எனக்கு இவ்வளவு சோர்வு நேரத்தை ஏற்படும் பொழுது என்னை நானே தேற்றிக் கொள்வதற்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்துப்பேன். நல்லதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறடா போடா, நீ ஏன்டா சோர்ந்து போறேன்னு நானே என்னை தேற்றிக் கொள்வதற்கு இந்த ஈவெண்ட் உதவும். உங்க முதுகுல நீங்களே ஒரு சொட்டு போட்டுக்கீங்க. நன்றா ஆமா, இருக்கணும். நானே தட்டி கொடுத்துக்கிட்டு நடந்து போயிடுவேன் சோகமா இருக்கும் பொழுது. ஐயா சார் வணக்கம் ஐயா, சார். என்றைக்கும் உங்க வாழ்வுல சோகம் ஏற்படாதுங்க ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் பயனுள்ளவரா இருக்கீங்க. நீங்க நன்றி. மேன்மேலும் வளருவீங்க ஐயா. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு பிரம்மாண்டம். இது நவராத்திரி ஆரம்ப நாள் சார் இன்னைக்கு. வாவ். அதுல ரொம்ப ஒரு பிரமாதமான விஷயத்த பிரம்மாண்டமா அப்படி பண்ணிட்டீங்க. நீங்க பிரம்மாண்டங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதை ஏத்துக்க மாதிரி இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க ஒரு gift கொடுத்துட்டீங்க சார். அது எங்களுக்கெல்லாம் ஒரு தவ பயன்தான் உண்மையிலே. ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. முருகவேல் பேசுங்க. CS முருகவேல். சார் நான்
திருப்பி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்கறதுக்காக தான் பண்ணேன். அதை மேடமே ஆல்ரெடி கேட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடியை மட்டும் போட்டா போதும். நாளைக்கு நான் ஃபார்ம் அனுப்புறேன் இல்ல அந்த குரூப்ல. ஏற்கனவே மெர்லின் அனாலிசிஸ்ல நீங்க ஆக்டிவ் கொடுத்துருந்தீங்க, அதனால கேட்டேன். இல்ல அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுக்கோங்க. நான் நிறைய கொடுக்கறதுக்கு இருக்குது. இப்ப புதுசா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒண்ணு பண்ணிருக்கிறோம். சரி சார், சரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் பண்ண ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் உலகத்துல, அஸ்ட்ராலஜி சரி சார். சாஃப்ட்வேர். அதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும் நானு. அதனால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. சரி சார், சரி சார். சரி, நிறைய தேங்க்யூ. ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கிறது. ரொம்ப சரியா? ரொம்ப அருமை சார், அருமை அருமை. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறேன் நானு. இப்ப அது மறுபடியும் பண்ணனாக்கா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாம் பண்ண வேணாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க போதும். நான் ஓகே திருப்பி ஐயா. சொல்றேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க போதும். சரி. இப்ப நேம் எல்லாம் நான் சொல்லுங்க. நேம் என்னுடைய இயற்கை நேம் தான் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் மாத்தி என்ன கொடுக்கணுமா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் யூஸ் அப்படியே பண்ண கொடுங்க. போறீங்க. நான் யூஸ் பண்ண போறது இல்ல. சரிங்க சரி. ஓகே. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நான் பழைய ஆளு. எனக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருக்கு என்கிட்ட. ஆனா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல இப்ப நீங்க அந்த கோயில்லாம் மறைச்சிட்டீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்னா நான் ஆர்வலர் தான், ப்ரொஃபஷனல் கிடையாது. அதனால நான் என்ன பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சேன். அப்புறம் விட்டுட்டேன். நான் யாருக்கும் ஜோசியம் பார்த்து சொல்றது இல்ல. அதனால அது நான் எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? இப்ப நான் எப்படி பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன்? ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அக்கவுண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். சரி சரி, அதுதான் நான் சொல்றேன். சரி, தேங்க்யூ. சுப்புலட்சுமி அமௌண்ட் மேடம். கட்டணும்னாக்கா எப்படி ஐயா? இந்த வருமானம் 26ஆம் தேதி மீட்டிங் நடக்குது இல்லைங்களா? அது ஆமா. ஆன்லைன்ல வரோம்னாங்க. ஆமா. நான் என்ன பேமெண்ட் ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, அந்த அந்த 26ஆம் தேதி மீட்டிங்ல இதுல கலந்துக்கிற எல்லாருமே கலந்துக்கோங்கன்றது தான் நான் என்னுடைய ரெக்வெஸ்டா வைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நம்ம அன்னைக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த 120 பேரும் நேரா வர முடியாட்டினாலும் ஆன்லைன்ல கலந்துக்கோங்கன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். அதான் கலந்துக்க பேமெண்ட் பண்ண எப்படி பண்றது? நான் குரூப்ல போடுறேன். எந்த சரி நம்பருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், சரிங்க சரி. எப்படி நன்றி. ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதையும் நான் சொல்றேன். சரிங்க. ஓகே. நன்றிங்க. குருஜி ஆ குருஜி அனுராதா. ஆனந்தன் சொல்லுங்க. குருஜி வணக்கம் குருஜி. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் குருஜி. சொல்லுங்க சார். உங்க கிளாஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு குருஜி. கேள்வி கேளுங்க சார். இல்ல உங்க கிளாஸ்லாம் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயங்கள்லாம், நுணுக்கமான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் தேங்க்யூ. ஜோதிட ஆரம்ப கட்ட மாணவன் தான். ம்ஹும். ஆரம்பத்துல இருந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு ஒரு புரிதல் இல்லாம இருந்தது ரொம்ப நாளா. இப்போ ஓகே. கொஞ்சம் நீங்க கிரக காரத்துவத்தை அப்படியே நீங்க ஒரு மற்ற இதுல சென்டென்ஸா சொல்லுவாங்க. ஒரு கிரக காரத்துவத்தை ஒன் வேர்டா தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஒரு அலைன்ஸா சொல்லும் போது நல்ல மனசுலயும் பதியுது. இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல யாருமே சொல்லல. அது ஒரு அப்படியே எடுத்துக்காதீங்க நான் சொல்றத. நீங்க அதை சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சா எடுத்துக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த இடத்துல நான் ஆன்மீகவாதியாவும் இருக்கிறேன், பகுத்தறிவாளனாவும் இருக்கிறேன். நீங்க பகுத்தறிவாளனா இருந்து செயல்படுங்க. நான் சொல்றதை அப்படியே எடுத்துக்காதீங்க. அது சரியா இருந்தா சீர்தூக்கி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்ல கூடுமான கரெக்ட் வரைக்கும் சரியா தான் இருக்கும். கரெக்டா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் அதை அப்ளை பண்ணி பாக்குறப்போ டிஃப்ரெண்ட். இப்போ இன்னைக்கு ஜாதகத்துல அமாவாசையில பிறந்தா அந்த மாதிரி இருக்காது, ஷைன் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த விதத்துல இந்த யோகத்துல காலபுருஷ அடிப்படையில அவர் சாதிச்சிருக்காருங்கிறத நல்லா தெளிவா புரியுது. அதே மாதிரி அதாவது குருஜி நம்ம நார்மலா ஜாதகத்தை சுய ஜாதகத்தோட மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அது காலபுருஷனுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாலே பாதி விஷயம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ராசிக்கு லக்னத்துக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் கோச்சாரம் பார்க்கணுன்றதுதான் ரூல்ஸ். ஓகே, நன்றி குருஜி. உங்கள்ட்ட அறிமுகம் கிடைச்சது நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய பாக்கியம் குருஜி. நீங்கெல்லாம் என் கூட இருக்கிறது என்னோட பாக்கியம். நன்றி. நன்றி நன்றி குருஜி. ஓகே. சிவகுமார் சார், தமச்சின் சார் வணக்கம். தமச்சின் சார் ஒருத்தரா பேசுங்க சார்.
சார் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் சார், வேற ஒண்ணும் இல்ல, கேள்வின்னா இல்ல, ரெக்வெஸ்ட் தான் சார். சொல்லுங்க. சார் உங்களோட இதுல வந்து பஞ்சாங்கம் வந்து நேற்றுக்கு நான் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். நேற்றுக்கு இல்ல, ஒரு 2-3 நாளாவே ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி என்னன்னா எவ்ரி டைம் வந்து லொகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ வந்து செட்டிங்ல வந்து நான் இப்போ நாகர்கோயில்ல வந்து செட்டிங்ல வந்து நாகர்கோயில்ல செட்டிங் பண்ணிட்டேன்னா எவ்ரிடே ஓபன் பண்ணா நாகர்கோயில் பஞ்சாங்கமே ஓபன் பண்ற மாதிரி இல்ல அது வந்தா நம்ம நல்லா இருக்கும். புதுசா பண்ணியிருக்கிற அந்த வெர்ஷன்ல அது பண்ணியிருக்கிறோம். அது நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல அறிமுகம் செய்யும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது சரியாயிடும். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட் சார், லக்ன அட்டவணையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்னது? லக்ன அட்டவணை, லக்னம் என்ன நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் லக்னம் என்ன லக்னம் அப்படிங்கிற அட்டவணையோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு அந்த இதுல ஜாமக்கோல் ஆருடம் பக்கத்துல கொடுத்துருப்பேன், போய் பாரு. சரி சார், நான் பார்க்கல, எனக்கு தெரியல. அதை போய் பார்த்துட்டு வாங்க, அதுல கொடுத்துருப்பேன் மாறுற விஷயம். சரி சார், ஓகே சார், நன்றி சார். நமச்சியம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இன்னைக்கு பீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மகரிஷியும் பொன்னையாசாமிங்க பேசின மாதிரி எடுத்து காலபுருஷ லக்கணத்துக்கு உங்க கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை வச்சு பல தீர்மானம் பண்ற மாதிரி இன்னைக்குதான் ஒரு ஞாபகம் ஒரு நல்லா இருக்கு சார். இது அருமையானது. நான் பெரும்பாலுமே ஜாதகம் பார்க்கும்போது பெரும்பாலும் நான் கிளைண்ட்ல கிடையாது, நம்ம வந்து ஆர்வலர் தான். பட் நான் என்கிட்ட வர்ற ஜாதகத்தால ஃபர்ஸ்ட் காலபுருஷனுக்கு கிரகம் எப்படி இருக்கு, முதல்ல உங்களுக்கு கொடுப்பினை எப்படி இருக்குன்னு இதை வச்சு தான் நான் தீர்மானிப்பேன் சார். ஓகே ஓகே. நல்ல ஒரு இது வந்து முக்கியம். கிட்டத்தட்ட 40-45% ஜாதகத்துல இது கரெக்டா வருது. எல்லாருமே இதை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொடுப்பினை என்னங்கிறது காலபுருஷத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பழைய நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. மகரிஷி, ஸ்ரீ ஐயர் எல்லாமே இப்படிதான் சொல்லியிருக்காங்க. நன்றி சார். நல்லா இதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணி விட்டதுக்கு நல்லது. நன்றி. நன்றி சார், நன்றி சார். உங்க அனுபவம் பேசுது சார். தேங்க்யூ. நன்றி சார். சொல்லுப்பா ராமன். சார் இப்ப அது இல்லைன்னீங்க. இப்ப அன்னைக்கு பிறக்கல அவரோட கிரகம் அது எப்படி சார் அமையும்? உங்க வாய்ஸ் கேட்கலப்பா, விட்டு விட்டு கேக்குது சார். நான் கேட்கலாங்களா சார்? ரமணி, உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்க சார். இப்ப வந்து அவர் வந்து அன்னைக்கு பிறந்திருக்காரு அப்படின்னீங்க. இப்ப சப்போஸ் அவர் அமாவாசை அன்னைக்கு பிறக்கலைன்னா அவரோட கிரகங்கள் யுத்த கிரகங்களா இருந்தா அது எப்படி சார் எப்படி இருக்கும்? திதி என்பது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அளவு தான்ப்பா வேலை செய்யும். மத்த எல்லாரும் சேர்ந்து தானே வேலை செய்யுது. திதி மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது இல்ல, அதுல பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா? அதனால இந்த திதியில பிறந்தவன் இப்படிதான் இருப்பான்ற முடிவுக்கு வரக்கூடாது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவன் இப்படிதான் இருப்பான்ற ஒரே ஒரு விதியை வச்சு முடிவு எடுக்க கூடாது. இது ஒரு கூட்டு ஜாதகத்தை முழுசா பார்த்துதான் முடிவெடுக்கணும். அப்ப அந்த ஜாதகத்தை அப்படிதான் ஆராய்ச்சி எடுக்கணும். நீங்க ஆராய்ச்சி எடுக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். நீங்க தொழில்முறை ஜோதிடரா வரும் பொழுது அந்த ஜாதகம் உங்ககிட்ட கை வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பலன் சொல்லணும்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லும். அது அந்த கான்பிடென்ட் வரும் பொழுது நீங்க சொல்றதுதான் உண்மையா அது போய் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றத பிரபஞ்சம் உங்க மூலமா சொல்லும். நீங்க ஒரு கருவியா இருந்தா போதும். நீங்க பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். ஓரளவு நீங்க ட்ரைனிங் ஆயிட்ட பிறகு நீங்க பலன் சொல்ல சொல்ல உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராரு அப்படின்னா அவருக்கு நீங்க சொல்லணும்ன்றது பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்கும். அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்ன்றது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும், நீங்க சொல்லுவீங்க. அந்த இடத்துல ஜாதகம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும்தான் வேலை செய்யும். அது போக போக உங்களுக்கு புரியும். சார் இப்ப கிரகங்கள் வந்து சாதகமா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப சப்போஸ் அந்த கிரகங்கள் வந்து அவருக்கு நெகட்டிவ், அதாவது அசுப கிரகமா அமைஞ்சதுன்னா அவரோட இது எப்படி சார் இருக்கும்? வந்து சுப கிரகங்கள், அங்க இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அசுப கிரகங்களோட சேர்ந்து தானப்பா இருக்கு. அந்த இடத்துல அவர் முயற்சி ஸ்தானத்தை ரொம்ப தெளிவா பண்றாரு. அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு முயற்சி ஸ்தானத்துல 3 கிரகங்கள் இருக்கு. அந்த இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாதெனினும் தெய்வம் தன் முயற்சி அந்த மெய் வருத்த கூலி தரும். திருப்பி திருப்பி சொல்றேன்ல, அவருக்கு உழைப்பு
தான் கை கொடுத்துச்சு, அவருக்கு லக்கு கை கொடுக்கல. அவர் தொடர்ந்து உழைத்தார், ஆத்மார்த்தமாக உழைத்தார். அந்த இடத்துல சப்ளை தடைபடாம வந்துச்சுன்றதுதான் இந்த ஜாதகத்துல நான் சொல்றேன். நீங்க திருப்பி கிரகங்களை பாக்குறீங்க, அந்த இடத்துல அந்த எல்லா கிரகங்களையும் சேர்த்து இயக்குறது அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற உழைப்பு. அந்த உழைப்புக்கு சக்தி கொடுக்கிற கேது. அந்த பாட்டம் லைன் கரெக்டா வேலை செய்யுது. 9ம் 3ம் ரொம்ப தெளிவா வேலை செய்யும் பொழுது மற்றது எல்லாமே சிறப்பா வேலை செய்யுது. 8ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 8ல இருந்து 4 கிரகங்கள் சக்தியை உறிஞ்சி எடுக்குதுன்னு சொன்னேன். அந்த 2 விஷயங்களை நீங்க புரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் செஷன் உங்களுக்கு புரியாது. இந்த ஜாதகத்துல நீங்க எடுத்துக்க வேண்டியது 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் இருக்கிற தொடர்பு. அது காலபுருஷனுக்கு 4-10, ராசிக்கு 3-9. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல காலபுருஷனுக்கு 2-8, அந்த ராசிக்கு காலபுருஷனுக்கு 2-8 அந்த ராசிக்கு பாத்துக்கோங்க. அப்ப இந்த தத்துவத்துலதான் அது வேலை செய்யுது. 2-7 கான்செப்ட்ல வேலை செய்யுது. எனக்கு என்ன தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு கேள்வி கேட்பேன் நானு. மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டா அப்புறமா கேளுங்க. சரி. சுப்பிரமணியம் சார், ஆஸ்ட்ரோ சுப்பிரமணியம். சொல்லுங்க சார். வணக்கம். அற்புதமான விளக்கங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். புனர்ப்பு தோஷத்துல மட்டும்தான் ஒரு உங்க வாய்ஸ் எக்கோ ஆகுது சார். புனப்பு தோஷத்துல என்ன கேள்வின்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். புனர்ப்பு தோஷம் மட்டும்தான் ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். நீங்க சந்திரனை வந்து இப்ப சனி பார்த்தா தான் உணர்ப்பு தோஷம் இல்ல சார், நான் சொன்னது சனியோட பார்வை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட இருக்கிறத விடன்னு சொன்னேன். அது 100% விலக்குன்னு சொல்லல. பார்வைக்கு அதிக சனியோட பார்வை திருஷ்டி வந்து தீய திருஷ்டி அப்படின்றத சொல்ல வர. எல்லா சனியோட எல்லா பார்வைக்கும் உண்டு அதேதான். ஆமா சார், 25%, 50%, 75% மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம 3ஆம் பார்வையை 25% வச்சுக்கலாம், 10ஆம் பார்வையை 50% வச்சுக்கலாம், 7ஆம் பார்வையை 75% வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுப்புலட்சுமி பேசுங்கம்மா. சார், இந்த இளையராஜா வந்து அம்மாவுடைய ஆசீர்வாதம் அம்மாவுடைய பாசத்தில் இருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ வந்து சூரியனும் சனியும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க அப்பா எப்படி சார் இருந்திருப்பாரு? அவர்கிட்ட பாசமா இருந்திருப்பாரா, இல்ல அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அதுல என்ன டவுட் உங்களுக்கு? இப்ப சூரியன் சந்திரன் சூரியனும் சனியும் ஒன்னா இளையராஜாவோட தந்தையை பத்தி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்ல சார், நான் எக்ஸாம்பிளா தான் சார் கேக்குறேன். இப்போ வந்து சனியும் சூரியனும் பகை கிரகம் தானே, அப்பா மகனா இருந்தாலும். அதனால அவங்க அப்பா கூட ஏதாவது பகையா இருந்திருப்பாரா, இல்ல அப்பா ஏதாவது மாதிரி இருந்திருப்பாரா? அவரு சிறு வயதிலேயே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். அது ஒரு கேள்விங்க சார். அப்புறம் இந்த இன்னொன்னு சார், பொதுவான கேள்வி ஒண்ணுங்க சார். இப்போ நம்ம பேசினாலே ஜாதகம் உருவாகும்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சார், அது எந்த அளவுல இருக்கு? எப்போ ரிலீஸ் பண்ணி? அதெல்லாம் நாளைக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். அது ரிலீஸ் பண்ணிட்டீங்களா சார்? அந்த ஆல்ரெடி அது ரிலீஸ் பண்ணியாச்சு, அது இருக்கு. அது உங்களுக்கு ஆக்சஸ் இந்த வாரத்துல கொடுப்போம். சரிங்க சார். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்ப ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களோட அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. ஓகேங்க சார், அது தெரியல, அதுதான் எப்படி பண்ணணும்னு மறந்துட்டேன் சார், கேட்டேன். ஆமா, அது லாகின் பண்ணா போதும். தேங்க்யூ சார். அவ்வளவுதாங்க சார். நன்றிங்க சார். நன்றி. சத்யநாராயணன் பார்த்தசாரதி. சார், எனக்கு இளையராஜா ஜாதகத்துல இருந்து ஒரு கொஸ்டின். இப்போ வந்து முயற்சி அவர் நிறைய முயற்சி எடுத்தாரா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா முயற்சி எடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து முயற்சி எடுத்தாலும் ஐ மீன் மேபி அதை ஃபுல் எஃபர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அந்த குருவச்சமா இருக்கிறது அவரோட முயற்சிக்கும் தூண்டுதலா இருந்ததா அப்படின்றதுதான் என்னோட ஆமா, question. அந்த தசாபுத்தி அவருக்கு கரெக்டான டைம்ல வந்துச்சுல. ஓகே ஓகே. அவருக்கு கரெக்டான டைம்ல அந்த தசாபுத்தி வந்தது. இளையராஜா தம்பி கடைசி வரைக்கும் கூட இருந்தாரு, கங்கை அமரன். ஓகேவா? ஆமா.
கரெக்ட். அவரு அண்ணன் தம்பிங்களோட அண்ணன் தம்பிங்களோட நெருக்கமா தான் கடைசியா இருந்தாரு. கடைசி காலத்துல தான் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப 3ஆம் இடம் இளைய சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம். மூத்த சகோதரத்துல செவ்வாய் இருக்கிறாரு, பாவலர். இளைய சகோதரர்கள் எல்லாருக்கூடயும் அவர் இணக்கமா இருக்கிறதுக்கு அந்த குருவோட செவ்வாய் பார்வை அந்த 11ஆம் இடமும் நல்லா பராமரிச்சுக்கிட்டாரு. 3ஆம் இடத்தையும் அவர் நல்லா பராமரிச்சுக்கிட்டாரு. தம்பிகளையும் பராமரிச்சுக்கிட்டாரு இல்லையா? அவர்கிட்ட இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாத்தையும் தம்பிகளாவே பராமரிச்சார் இல்லையா? சொந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தவங்கள. ஆமா ஆமா சார். ஓகே. வேற யாருக்காச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. சத்யநாராயணன் கேட்டுட்டீங்களா? சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். நீங்க சொன்ன பதில்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின். ஒருவேளை அவர் வந்து ஐ மீன் இந்த கடைசி ஐ மீன் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கங்கை அமரன் கூட ஏதோ அவர் வந்து பிரிஞ்சிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. ஒருவேளை பிரியாம இருந்தா இன்னும் கண்டினியூ பண்ணிருப்பாரோ மியூசிக் ஃபீல்ட்ல அப்படின்றத. கங்கை அமரன் வந்து இயற்கையிலேயே இளையராஜாவோட டேலண்டடான பர்சன். ஓகே. அது இவரு ஜாதகத்திலேயே தெரியுது பாருங்க. 3ஆம் இடத்துல ராகு, குரு, சுக்கிரன் 3ம் இருக்கு. அப்ப அந்த 3ஆம் இடம் தான் அவருக்கு வெற்றியை கொடுக்குது. கங்கை அமரன் கூட இருந்தது அவரோட வாழ்க்கையில வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். கங்கை அமரன் ஒரு அன்சங் ஹீரோ இளையராஜாவின் புகழுக்கு முன்னாடி. ஆனா கங்கை அமரன் வந்து நல்லாதான் இருந்தாரு. கரகாட்டக்காரன்லாம் எடுத்து அவரோட பீக்குக்கு போனாரே தவிர இளையராஜாவின் வெற்றிக்கு கங்கை அமரன் உறுதுணையாக இருந்தார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதை 3ஆம் இடம் நிதர்சனமாக காட்டுகிறது. கங்கை அமரன் ஜாதகம் தான் 3ஆம் இடம் அந்த இடத்துல இல்ல. அப்ப கடகத்துல சுக்கிரன் வந்து குரு இருக்கிறது, ராகு இருக்கிறது கங்கை அமரனை தான் குறிக்குது. கரெக்ட் சார், கரெக்ட் சார். தேங்க்யூ சார். சார் இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் உங்க வெப்சைட்ல. இப்போ நான் உங்களுக்கு என்ன ஐடியா ஏதாவது அனுப்பணுமா இல்ல வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாருக்கும் அந்த ப்ராசஸ் சொல்லும் பொழுது மொத்தமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு சின்ன சஜஷன் சார். இப்போ வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு டைம் இல்லைன்னா ஓகே சார். பட் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டிஸோட ஜாதகம் எடுக்கும்போது ஐ மீன் ஒரு எக்ஸாக்ட் டைமோடய எடுத்தா ஐ மீன் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் மேப் ஐ மீன் மற்ற ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். நான் என்ன சொல்றேன்னா லக்னத்தை வச்சே பார்க்காதீங்க, ராசியை வச்சே பல விஷயத்த பாத்திர முடியும்ன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஓகே ஓகே சார். அதாவது நான் வந்து ஃபைனலா என்ன லக்னம் கரெக்டா தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். சரியா? நான் சொல்லி கொடுக்க விரும்புறது காலபுருஷனுக்கு பார்த்துட்டு ராசிக்கு பார்த்தாலே பல பலன்களை அறிஞ்சிட முடியும். கரெக்ட். அதுலயே எல்லாத்தையும் சொல்ல முடியும்ன்றதுல தான் நீங்க டெவலப் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். துல்லியம் கூடும். ராசியிலேயே நீங்க ஒரு ஜாதகத்துல 80% சொல்லிட முடியும். ஓகே சார், ஓகே சார். யா தேங்க்யூ சார். வேற யாருங்க? ஹலோ சார். வணக்கம் சார். மோகன சுந்தரம் ஃபர்ஸ்ட் பேசுங்க, அதுக்கப்புறம் சுரேஷ் பாபு பேசுங்க. சார் அந்த ரிப்போர்ட் எப்படி போடுறதுன்னு மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டி சார் பாக்க. என்னங்க? அந்த இப்போ ரிப்போர்ட் இவரு காமிச்சிங்க இல்லைங்க சார், நம்ம இளையராஜா சார். அந்த ரிப்போர்ட் எப்படி சார் போடுறது சார்? அது நீங்க ஜாதகத்தை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல இருக்கும். ஓகே. நீங்க சேவ் பண்ண இது சொன்னீங்களா அந்த கிரகங்கள் அந்த அவஸ்தை அந்த இதெல்லாம் பாக்குறது, அதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கனாலே வந்துருமே. ஓகே. அது ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஓடும் ஒரு ஜாதகத்தை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா. ஜாதகத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப மேல இருந்து எடுத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் கிரக பாதச்சாரம் வரும், அப்புறம் தசாபுத்தி வரும். தசாபுத்தி மேல கர்சரை வச்சாலே அது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடும். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கிற மொத்த டீடைல்ஸும் இதுல வந்துடும். கரணம், யோகம், நட்சத்திரத்தை பத்தி, தசா இருப்பு, அந்த மற்ற எல்லா டீடைல்ஸும் வந்துடும். அப்புறம் வந்து பரிகார கோயில்கள், உபகிரகங்கள், வர்க்க சக்கரங்கள், பாவப்பட்டிகை, ஷட்பலம், இஷ்டபலம், கஷ்டபலம், நைசர்கிக பலன், எதிரிடை நட்சத்திரங்கள், ஜெய்மினி முறை, ஆருட சக்கரம், 12 பாவ பலன்கள், இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும்.
ஓகே அதுக்கப்புறம் இங்க மேல வந்து கீழே போனீங்கன்னா கடைசியில வந்து யோகங்கள் என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் வரும். சரிங்க ஜாதக சார். யோகங்கள், அதுக்கப்புறம் பஞ்சபக்ஷி வரும். அதுக்கப்புறம் வந்து வருட ஆண்டு பலன்கள்னு ஒரு செக்ஷன் வரும். இதை சரிங்க தவிர வந்து ரைட் சைடுல பிரீமியம் ரிப்போர்ட்ஸ்ல போனீங்கன்னா நட்சத்திர தாரா பலன் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் வர நாட்கள்ல சொல்லி கொடுப்பேன். ஓகேங்க இதெல்லாம் பார்த்து எப்படி பலன் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பேன். சார். இது இங்கிலீஷ்ல இல்ல சார், ஃபுல்லா சார் இங்கிலீஷ்ல சார். இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. லாங்குவேஜ் ஃபுல் இங்கிலீஷ் சார். சூஸ் பண்ணீங்கன்னா வரும். ஆமா. ஓகே சார். ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண இத்தனை பலனையும் பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ் வராதுங்களாங்க ஐயா? இல்ல ரொம்ப டைம் அதனாலதான் ஒரு ஜாதகத்தை ஒரு 2-3 நிமிஷத்துல பார்த்து பலன் சொல்லணும். ஒரு ஜாதகத்தை வந்து நீங்க வந்து ஒரு எடுத்தோன எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன கேள்வின்னு கேட்கணும். அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் பார்த்து சொல்லிட்டா போதும். நீங்க வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஜாதக பலன் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு டாக்டரா இமேஜின் பண்ணணும். அப்ப என்னப்பா பிரச்சனைன்னு அவன் சொல்லணும். நீயே சொல்லு, என் ஜாதகத்தை கொடுத்தனா நீ கிளம்பி போப்பான்னு சொல்லிடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஜாதகம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. சரியா? அப்ப ஒரு மாட்டு டாக்டர் தான் அவனுக்கு அந்த மாட்டுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா பீடியாட்ரிஷியனா இருக்கணும். குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரியல அப்படின்னு அதுக்கு சொல்ல தெரியலன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வந்தானா என்னப்பா பிரச்சனை தெளிவா சொல்லுப்பா. இல்ல நீயே சொல்லுனா எனக்கு தெரியலப்பா, ஜாதகம் பார்க்க தெரியாது, நீ கிளம்பிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிரு. அவன் என்ன பிரச்சனை சொல்றானோ அந்த பிரச்சனைக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த ஜாதகத்தை ஆராய்ஞ்சா காலம் ஃபுல்லா ஆராய்ஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆமாங்க ஐயா, இத்தனை ஆராய்ச்சிகள் எடுக்கும்போது நமக்கே தலை சுத்துது. ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு பதில பார்த்து சொல்லிடுங்க. ஓகேங்க. வேற யாருக்காச்சும் கேள்விகள் இருந்தா? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப நான் ஜாதகத்தை பற்றி நான் பேசலாம். இளையராஜாவுடைய ஒரு பேட்டி டிவில போட்டாங்க. இப்ப இல்ல, ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி போட்டாங்க நினைக்கிறேன். சரி சார். அவர் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் ஆக்சுவலி முதல்ல கஷ்டப்பட்டாரு. இந்த மியூசிக் உள்ள வர்றதுன்னு கஷ்டப்பட்டாரு. ஆனா ஃபுல்லா இசையிலேயே அவர் இருந்தாரு. அவரு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அன்னக்கிளி படம் தான் அவர் எடுத்தாரு. அவர் மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஓகேன்னு சொல்லி அவர் மியூசிக் போடும்போது கரண்ட் போயிடுச்சு அவருக்கு. அப்ப இந்த இடத்துல அமாவாசை வேலை செய்யுதா கனெக்ட் பண்றீங்களா? கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன அவர் என்ன கரண்ட் போயிடுச்சு சொல்லி கொஞ்சம் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்த பிறகு ரெக்கார்ட் படம் ஃபுல்லா பாட்டெல்லாம் போச்சு. அன்னைக்கு நீ உன்னைக்கு அந்த பாட்டை தான் வந்துச்சு. பார்த்தான்னா ரெக்கார்டிங் ஆகவே இல்லை உள்ள. செகண்ட் டைம் ஃபெயிலியர். தேர்ட் டைம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் என்னடா அப்படி செகண்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டாரு. இல்ல முன்னாடி வந்து உட்கார்ந்தோன்னே ஒருத்தர் வந்து அம்மனுடைய குங்குமம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம், பிரசாதம் சாப்பிட்டு கொடுத்தாங்களாம். அது அம்மனை வேண்டிக்கிட்டு அவர் வந்து அப்புறம் உள்ள போனாங்க. அப்புறம் உள்ள எல்லாம் செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கடைசி 3வது அந்த பாட்டே வந்து ரெக்கார்ட் ஆச்சாங்க. சூப்பர். அந்த படம் சொன்ன ஹிட் ஆயிருக்கு. அதான் சார், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகி அதுக்கடுத்து அவர் சக்சஸ் ஆயிட்டு வந்தாரு. ஆமா, அவரோட வாழ்க்கை வந்து உழைப்புக்கு கிடைத்த வெற்றியா தான் எடுத்துக்கணும். ஆமா சார். டெடிகேஷன். குரு பூஜைகள். ஆமா சார், அவர் குரு பூஜைக்கு திண்டுக்கலுக்கு வந்து மௌனகுரு சுவாமிக்கு வந்து குரு பூஜைக்கு வருவாராம். ஃபுல்லா வந்து அப்போ அதாவது இளையராஜா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரோட்லயே தெரிஞ்சு குரு பூஜை ஃபுல்லா பண்ணுவார். அவர் எந்த இடத்துலயும் அவர் குரு பூஜைக்கு போயிடுவார். அவர் அதாவது கடவுள் மேல ரொம்ப பக்தி இருந்தார். அவரு குரு பூஜைக்கு தெய்வ பக்தி அவர் இருந்தனால குரு பூஜைக்கு அவர் போயிடுவாரு. இப்ப திண்டுக்கல் போவாரு, வேற எல்லா ஊர்லயும் போவாரு. அவரு அந்த இதுல தான் வந்துடுறாரு. இப்ப இதை நான் ஜஸ்ட் வந்து ஜாதகமா நான் பேசல, இது ஜஸ்ட் அவருடைய செயலில் இருந்து எப்படி சக்சஸ் ஆனான்னு சொல்லுவாங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில நம்ம அண்ணாந்து இளையராஜா வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்றோம்னு சொல்லிக்கிறதே நமக்கெல்லாம் பெருமை. குருஜி, அது உண்மைதான். குருஜி சொல்லுங்க ஆனந்த். இப்ப சார் சொன்னாங்கல்ல அன்னக்கிளி அப்படிங்கிறது, கிளினாலே புதன் ஆதிக்கம் தானே குருஜி? ஆமா ஆமா. அதனால அவருடைய 3ஆம் இடத்தை ஆரம்பத்திலேயே அவருடைய முயற்சி வச்சதுனால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் குருஜி. அண்ணனா சாப்பாடு இல்ல சோறு, நிலா. அதுவும் சந்திரன் ஆதிக்கம். சந்திரன். அதே மாதிரி அவர் சித்தர் கோயில் எல்லாம் போகணும்னு சொன்னாரு. அப்போ வந்து
காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்த இயக்கியிருக்காரு. இப்ப நீங்க சொன்ன அந்த ராசி தத்துவப்படி ஒரு ராசியை நம்ம அடப்பு இருந்தா எப்படி கிளியர் பண்றங்கிறத அவர் வாழ்வுல நடந்திருக்கு. அவரு ஏன் ரமண மகரிஷிய போட்டுறாரு அப்படின்னா கேதுதான் அங்க இருக்குது. கேது. ஓகே ஓகே. அவரு வந்து ஜீசஸ வந்து பழிச்சு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் கூட வந்துச்சு. அவர் உள் மனசுல அவருக்கு அதெல்லாம் கிடையாது. இல்ல 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 குருஜி. ஒரு வந்து ஒரு ஞானி தான், அவ்வளவுதான். ஓகே. ஞானினாலும் இலைங்கிற புதனுங்க குறிக்கிறது. ஆமா. ஓகே ஓகே குருஜி. அதே மாதிரி குருஜி இப்போ வந்து இப்போ மூணாம் இட இயக்க அவருக்கு வந்து காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் இயங்கி இருக்கு. ஆமா. அதனால அவருடைய அந்த இசையால அவர் பேரும் அடைஞ்சிருக்காரு, புகழும் அடைஞ்சிருக்காரு. அதே சமயத்துல வந்து 5ஆங்கிறது வந்து புகழை கொடுக்கும், அதையும் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி வருமானத்தும் நல்லா ஈண்டி இருக்காரு. ராகு 10ஆம் இடம் பாக்குறதால மிகப்பெரிய வருமானத்தையும் ஈண்டி இருக்காரு. அப்படி எடுத்துக்கலாம் குருஜி. ஆமா, அதாவது ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை. கண்டிப்பா கண்டிப்பா. அவருக்கு இன்னும் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதுன்னு தெரியல. என்ன பொறுத்தவரையில இன்னைக்கு ரீசெண்டா சொன்னது கூட நான் இன்னும் மாணவனே அப்படிதான் சொல்லியிருக்காரு குருஜி. புதனுங்கிறவரு மாணவனை குறிக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. நன்றி குருஜி. தேங்க்ஸ். சரி, அப்ப நாளைக்கு சந்திக்கலாமா? நாளை ஓகே ஓகே ஓகே. நன்றி குருஜி. நன்றி சார். நன்றி.